தேசமுய திருத்தொண்ட தொகமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தில்லைவாள் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளைய ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் பெருங்கருணை நாயகனுடன் அவிநாசி அப்பருடைய திருவடி தாமரைகளை மணமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கொண்ணையாருடைய திருவடிகளை நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, தொன்று புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் என்ற சொல்லக்கூடிய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்பிகள் திருவாரூரிலே அணைந்து பெருமானோட திருவருளினாலே அங்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்பிகள், வெண்ணைநல்லூரிலே ஆட்கொள்ளப்பட்ட நம்பிகள் இங்கு இறைவனுக்கே தோழராக கூடிய ஒரு நிலையை இங்கே தான் அவருக்கு கிடைக்கிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, பெருமானே நம்பிகளை தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாலிமண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க ஒரு திருவாக்கு எழுகிறது. அதாவது அன்று திருமணத்திலே தடுத்தாட்கொண்டோம், அதனால் இப்போ என்னை தோழராக நான் உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி இறைவனே சொல்கிறார். இவர் போய் கேட்கல, இறைவனே சொல்கிறார். யார்? திருவாரூர் பெருமான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் என திருமண வேள்வியில் தானே ஆட்கொண்டார். அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளார் திருமண வேள்வியில் மணந்தவிருந்த புத்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரில் அங்கே தான் ஆட்கொண்டது. ஆட்கொண்ட பொழுது எப்படி இருந்தார்? சுந்தரர் திருமண கோலத்தில் இருந்தார். அப்படி திருமண கோலத்தோடு என்றைக்கு நீ இருக்கணும், அதுதான் பெருமானுடைய உத்தரவு. நம்பிகளுக்கு மட்டும்தான் அந்த உத்தரவு, வேறு யாருக்கும் கிடையாது. அவர் எப்பொழுதும் திருமண கோலத்திலே இருக்கணும். அது இறைவன் விரும்பினது. அது ஏன்னா ஒருத்தர் திருமணத்தப்போ நாம் தடுத்து ஆட்கொண்டுட்டோம், சாமிக்கு ஒரு ஆசை எப்பொழுதும் அவர் அதே கோலத்தில் பார்க்கணும் என்று சொல்லி, அதே மாதிரி சாமியே 2 கல்யாணத்தையும் செஞ்சு வைக்கிறார். யார் திருமணத்தை தடுத்தாட்கொண்டாங்களோ அவர்களே 2 திருமணத்தை செஞ்சு வைக்க போகிறார் பெருமானை. அந்த அளவுக்கு நம்பிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இறைவனிடத்திலே. அதான் சொல்ல, நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் என்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நீ வேட்கை தீர வாலிமண்மேல் விளையாடுவாய் என்று சொல்லி நம்முடைய நம்பிகளுக்கு கேட்கிற மாதிரி ஒரு திருவாக்கு அசரீதியாக எழுகிறது. அதற்கு பிறகு எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அடியார்களும் அன்று முதலாக தம்பிரான் தோழர் என்று சொல்லி எல்லா அடியார்களும் நம்பிகளை சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு நம்பிகள் பெருமானை வழிபாடு செய்வதற்காக ஆலயத்துக்கு போகிறார். 130 பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். 131 பார்த்துட்டோம். அதாவது அவர் நம்பிகளை அம்மாவுக்கு அந்த சேர் அப்படி அங்கே போட்டு மைவலர் கண்டர் அருளினாலே வந்தமிழ் நாவலர் தம்பெருமான் சைவ விடங்கின் அணி புனைந்து சாந்தமும் மாலையும் சாருமாகி மெய்வலர் கோலமெல்லாம் பொலிய மிக்க விழுத்தவ வேந்தர் என்ன தெய்வமணி புற்றுளாரை பாடி திளைத்து மகிழ்வோடும் செல்லா நின்றார். இது போன வகுப்பில் நம்ம கடைசியாக சிந்தித்த ஒரு பாடல். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவனது திருவருளினாலே நம்பிகள் ஆதிசைவருக்குரிய சுந்தர வேடங்கள். ஆமாம், ஆதிசைவ வேடம் இருக்குது, சுந்தர வேடம் இருக்குது. ஆமாம், ஆதிசைவருக்குரிய அந்த ஆதிசைவருக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, முப்புரி நூல் இருக்கும், அதே மாதிரி திருநீர் இருக்கும், உருத்தராக்கம் இருக்கும், இப்படி குடுமி மேலே சிகை இருக்கும். நம்பிகளுடைய சிகை எப்பொழுதும் நம்பிகள் சிகை வச்சுருப்பார். அந்த காலத்துல எல்லாம் முடியெல்லாம் வெட்ட மாட்டாங்க, ஆண்களும் சிகை வச்சுருப்பாங்க. அப்போ நம்பிகள் அது சிவாச்சாரியாருடைய மகன் அப்படிங்கிறதுனால அவரை குடுமி வச்சுருப்பார். அப்படியெல்லாம் அந்த கோலத்தோடு அப்படியே சந்தனம், மணிமாலை, பூமாலை இதெல்லாம் அரசருக்கு உண்டான கோலம். அதாவது ஒரு இளவரசர் தான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி அந்த கோலமும் அவருக்கு இருக்குது. அந்த கோலங்கள் எல்லாம் விளங்க மிக்க தூய தவவேந்தர் இவரே என்று சொல்லுமாறு ஒரு பெரிய தவவேந்தர் போல அந்த
தெய்வமணி புற்றில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபாடு செய்வதற்காக அப்படி பாடி துதித்து அந்த இன்பத்திலே பாடிக்கொண்டு அப்படி வர்றார். பெருமானை வழிபாடு செய்து கொண்டு இப்போ வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அவர் பெருமானை தினசரி வழிபாடு செய்கிறவர், இன்றைக்கும் வழிபாடு செஞ்சிட்டார். அதே திருவாரூரில் பறவையார் எப்படி இருந்தாங்க, பறவையார் எப்படி அவதரித்தார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறார். பறவை நாச்சியாருடைய அவதாரம், அதாவது பறவை நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அப்பா அம்மாவுடைய பெயர் குறிப்பிடுறது இல்லைங்க. 2 பேர் கமலினை அணிந்ததை, கமலினை என்று சொல்லக்கூடியவர் திருவாரூரில் பறவையாராக அவதரிக்கிறார். பறவை நாச்சியாருக்கு அப்பா அம்மாவே கிடையாதுங்க. அவங்களுக்கு எல்லாமே யாருன்னா ஆரூர் பெருமான் தான். அப்பா அம்மா எல்லாருமே ஆரூர் பெருமான் தான். அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை வீதி கடைகூட்ட பறவையாரும் கண்டாரும்பார் சேக்கிழார் பெருமான். அந்த அம்மாவுக்கு எல்லாமே ஆரூர் பெருமான் தான். அப்பா அம்மா இருந்ததாக நமக்கு வரலாறே இல்லை. ஆனால் சங்கிலி நாச்சியாருக்கு அப்பா இருக்கிறார். அவர் பேர் ஞாயிறு கிழார். அவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர், ஞாயிறு கிழார். அங்கே திருவொற்றியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊரை சார்ந்தவர். அவங்களும் அந்த இப்போ சங்கிலியாருடைய திருமணமும் கூட சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சு வைக்கிறாங்க. அடியார்களும் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்கிறாங்க. அந்த திருமணத்தை ரெண்டையும் நல்லா வித்தியாசப்படுத்தி சொல்வார் சேக்கிழார் பெருமான். பறவை நாச்சியாருடைய திருமணம் அடியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு சொந்த பந்தம் கிடையாது. சுந்தரருக்கு அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கிறாங்க, நாவலூரில் இருக்கிறாங்க. இந்த திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துட்டாங்க அப்படின்னா, திருவாரூர் திருமணத்தில் ஆரூர் பெருமானுடைய திருவருளால் அடியார் பெருமக்கள் மட்டும்தான் கலந்துருக்கிறாங்க. வேறு யாரும் சொந்த பந்தமெல்லாம் இல்லை. அது நல்ல வித்தியாசப்படுத்தி காட்டுவார். காமத்துயரில் கவல்வார் நெஞ்சில் கரையில் கங்குள் கழிவோம் யாமத்து இருளும் புலர கதிரோன் 7 காலையில் அடியார் கூடி சேமத்துணையாம் பறவை அடியார் கூடி சேமத்துணையாம் அவர் திருவருளால் தாமக்குழலால் பறவை வதுவை தகு நீர்மையினால் நிகழச் செய்தார் அப்படிம்பார். எல்லாம் அடியார் கூடி, அவ்வளோதான், இறைவனுடைய திருவருளால். அந்த திருமணத்தை எப்படி சொல்லுவார் அப்படின்னா, ஒற்றியூர் திருமணத்தை மண்ணிறைந்த பெருஞ்செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோருடன் ஈண்டி உள்நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமலை பொலிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்தளித்தார் அப்படின்னார். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, மண்ணிறைந்த பெருஞ்சிறப்பு மண்ணிறைந்த திருவொற்றியூரில் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோருடன் ஈண்டினார். திருத்தொண்டர்கள்னு அடியார், எழில்பதியோர் அப்படிங்கிறது சொந்தக்கார், அந்த ஊரை சார்ந்த பெரியவங்க எல்லாரும். இப்படி தான் அந்த திருமணம் நடந்தது என்று சொல்லி ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். நல்லா ஒரு சிறப்பான ஒரு இடம் அது. இப்போ அப்படிப்பட்ட பறவை நாச்சியார் ஒரு சொல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கோயிலில் பணி செய்ததுனால அந்த குலத்தை ஒரு வேக மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த குலம் பதியலார் அப்படின்னு குலம். அந்த குலம் பதியலார் அப்படின்னு என்னன்னா, இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாதவர்கள் அர்த்தம். அவங்களுக்கு வேறு பற்றுக்கோடு கிடையாது. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, கோயில்லையே தான் இருப்பாங்க, சாமிக்கு தொண்டு செய்வாங்க, சாமிக்கு பணி செய்வாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, இந்த மாதிரி பணியெல்லாம் செய்வாங்க. அதை வைத்து கொண்டு வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது இந்த குலத்துக்கு பேர் உருத்தர பல்கணத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. உருத்தர பல்கணத்தார் அப்படிங்கிறது என்னென்னா, இறைவனுக்கு மட்டும்தான் அவங்க தொண்டு செய்வாங்க, வேறு எந்த ஒரு பணியும் செய்ய மாட்டாங்க. உறவாவார் உருத்தர பல்கணத்தார் அப்பர் சாமி தேவாரத்தில் வருது. அந்த குலம்தான் பறவை நாச்சியாருடைய குலமே ஒழிய வேற ஒரு பரத்தையர் குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலம் அது வேறங்க, அது இல்லை, அப்படி அல்ல. இது பதியிலார் குலம். அதனால் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட பல பேர் கேட்டிருக்கிறாங்க, அம்மாவுடைய குலத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. உயர்ந்த குலங்க, இறைவனை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லாத ஒரு குலம். அதனால் நம்ம அதை அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ அம்மாவை பற்றி முதல்ல சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நமக்கு இதில் சொன்னார், நகரச்சிறப்பில் இதுக்கு முன்னாடி நகரச்சிறப்பில் வந்தது. அந்த திருவாரூர் நகரத்துக்கே ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, எத்தனையோ சிறப்பு இருக்குது. அங்கே ஆரூர் பெருமான் இருக்கிறத விட பெரிய சிறப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் பறவை நாச்சியாருடைய மாளிகை அங்கே இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பாம். சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், இவ்வுரைக்கு அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உமையநங்கையினுடைய சேடியர்கள் 2 பேரில் பறவையார் அவதரித்த பெருமையுடையது அப்படின்னு சொல்லி நகர சிறப்பில் சொல்வார். இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுவார்னா, இறைவனே பறவை நாச்சியாருடைய இல்லத்துக்கு சுந்தரருக்காக தூது சென்ற ஒரு பெருமை அந்த ஊருக்கு. படர்ந்த பேரொழி பன்மணி வீதி தான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய்
நடந்த செந்தாமரையடி நாருமால் என்று சொல்லி இப்படியெல்லாம் திருவாரூர் சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த பறவைநாச்சியாருடைய இல்லத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறதுல சேக்கிழ பெருமான் இப்போ இந்த பாட்டில் என்ன சொன்னால் பறவையாரை பற்றி சொல்கிறாங்க. இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்து முதல் பெருங்கயலையாதி முதல்வர்தம் பங்கினாൾക്ക് பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்கொடல் சேடிமாரில் கதிர்த்த பூன் ஏந்து கொங்கை கமலினி அவதரித்தால். அம்மாவுடைய பேர் மேலே கமலினி இல்லைங்களா? கைலாயத்தில் சுந்தரர் பார்க்கிற பொழுது அவங்க பேர் கமலினி. இப்போ அதை பற்றி சொல்லக்கூடிய இடமா இருந்திருக்குன்னா கமலினி அவதரித்தால். இனிமேல் கமலினிங்கிற பேர் வராதுங்க. இனிமேல் வந்து என்ன வரும்? பறவையார் அப்படின்னு தான் வரும். ஆமாம். இதற்கு முன் எல்லையில்லா திருநகர் இதனுள் வந்துள்ளார். நம்பிகள் திருவாரூருக்கு எழுந்தவர்களுக்கு முன்காலத்திலே அளவுட்படாத திருவாரூர் நகரத்தில் வந்து நம்பிகள் வந்து இப்போ திருவாரூருக்கு வருவதற்கு முன்பாகவே அம்மா வந்து அங்கே வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறார். முதல் பெரும் கையிலையாதி முதல்வர்தம் பங்கினாளுக்கு அப்படின்னார். அதாவது அளவுட்படாத திருவாரூர் நகரத்தில் வந்து ஆதி கையிலையில் இறைவனது பங்குடையாளாகிய உமாதேவியாருக்கு சிறப்பாக ஏவல் செய்யும் 2 சேடிமாருள்ளே கமலினியார் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறார். கமலினி அங்கே வந்து திருவாரூரில் அவதரித்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. எல்லையில்லா திருநகர் இதனுள்ளார் அப்படின்னா திருவாரூருடைய பெருமையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. திருவாரூர் பிறக்க முக்தி அப்படின்னா அந்த ஊரில் பிறக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களை ஏதோ ஒரு காரணத்தினால பல பிறப்புகளில் செய்த ஒரு தவத்தின் காரணமாக தான் அங்கே பிறப்பாங்க. அப்படி பிறந்து என்ன செய்வாங்க? அங்கே பெருமான் திருவடிக்கு போகக்கூடிய ஆத்மாக்கள் தான் அங்கே அவதரிக்கும். அது மாதிரி என்னது எல்லையில்லா திருநகர்னர் காலத்தாலும் பிறவாற்றாலும் அளவிட முடியாத திருநகரத்துள்ளே அளவுபடா தன்மை முன்னே உரைக்கப்பட்டது என்று சொல்லி சொல்கிறார். அதாவது சிவஞான பெருமை அளவின்றி நிறைந்த இந்த தலத்திலே அப்படின்னு சொல்லி மகாலிங்கையர் வந்து சொல்கிறாருங்க. மகாலிங்கையருடைய உரையில் என்ன சொல்லணும்னா சிவஞான பெருமை அளவின்றி நிறைந்த ஒரு தலம் திருவாரூர் அப்படின்னு சொல்லி. ஆமாம். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்னு சொல்லி அந்த புராணத்தில் ஆரம்பிக்கும். புராணத்தினுடைய முதல் துவக்கமே அப்படி தான் இருக்குது. தண்டியடிகளுடைய புராணத்தில் தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அது மாதிரி திருவாரூரில் பிறக்கிறது பெரிய முதற்பெரும் கைலை அப்படின்னா முதன்மையாகிய பெருமையுடைய கைலாய மலை. அதுக்கு மேலே ஒரு பெருமை அதை விட ஒரு முதன்மையான ஒரு மலை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. கைலை தான். அதுக்கு மேலே யாத்திரை அப்படின்னா கைலை யாத்திரை தான். அதுக்கு மேலே ஒரு பெரிய யாத்திரை இல்லை. அப்படி அந்த கைலாய மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதற்பெரும் கைலை என்று சொல்லி சொல்கிறாருங்க. எல்லா தேவரிடங்களுக்கு முதலாய் பெருமை பொருந்திய கைலாசகிரி என்று சொல்லி சொல்கிறார். ஆதி முதல்வர் அப்படின்னா மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றார். சண்டீஸ்வர நாயனார் சொல்லுவது போல் ஆதி முதல்வர் யார்? சிவபெருமான் தாங்க. அவர் தான் முதல்வர். அவர் தான் முன்னவன் இல்லையா? நகர சிறப்பில் பார்த்தோம் நம்ம முன்னவனை முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று சொல்லி நம்முடைய மனுநீதி சோழருடைய சரீரத்தில் வருதுங்க. ஆமாம். அப்படி முன்னவன் அப்படிங்கிறது அவர் தான். பெருமான் தான் முதல்வர், முன்னவன், தலைவர் எல்லாருமே அவர் தாங்க. ஆதி முதல்வர் அப்படின்னார். மூல முதல்வர் சிவலோகம் எய்த பெற்றான்னு சொல்ல மாதிரி பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்கலல் சேடிமாறினார். பணி செய்தல் நமக்கும் பிறருக்கும் பொதுவாய் உரியது என்பதை நீக்கி தமக்கே சிறப்பாயுரியதாக்கி கொண்டு பணி செய்யும் சேடியர்கள் அப்படின்னா எல்லாரும் பணி செய்கிறாங்க. எல்லாரும் செய்கிற பணி வேறு. இவங்க வந்து பணி செய்வதற்காகவே அங்கே இருக்கக்கூடியவங்க. அதாவது அந்த பணியவே வந்து பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்கலல்னர். பொதுவாக எல்லாரும் பணி செய்கிறது வேறு, ஆனால் உரிமையோடு பணி செய்வது வேறு. நாமளே அப்படின்னா ஏதோ கொஞ்சம் நேரம் இருந்தால் கொஞ்சம் பணி செய்வோம் இல்லைங்களா? அவங்க அப்படி இல்லை, பணி செய்வதற்காகவே இருக்கக்கூடியவர்கள். அதை பொதுக்கடிந்து உரிமை செய்யும் பூங்கலல் சேடிமார் அப்படின்னா அந்த பெண்கள் 2 பேரும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம பணி செய்தல் தமக்கும் பிறருக்கும் பொதுவாயுரியது என்பதை நீக்கி தமக்கே சிறப்பாயுரியதாக்கி கொண்டு பணி செய்யும் சேடிமார்கள் அப்படின்னு சொன்னார். அவர்கள் அணிந்ததை கமலினி என்பர். பொதுகடிந்து என்பதற்கு உமாதேவியாருக்கே பணிவிடை செய்து மற்றையோருக்கு செய்தலை ஒழிக்கும் என்றழுமாம். இன்னொன்று, அம்மாவுக்கு மட்டும்தான் அவங்க பணி செய்வாங்க, வேறு யாருக்கும் பணி செய்ய மாட்டாங்க. அது ஒரு சிறப்பு. உமையம்மைக்காகவே பணி செய்யக்கூடியவங்கள் அந்த 2 பேரும். காஞ்சிபுரத்தில் அம்மா பூஜை செய்ய வந்த பொழுது இவங்க பெயர் குறிப்பிட்றதில்ல, ஆனால் இவங்களும் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு பணி செய்கிறவங்க தானே இவங்க 2 பேரும். அம்மா இங்கே வந்த பின்னாடி இவங்களுக்கு அங்கே என்ன வேலை? கைலாயத்தில் அம்மாவே வந்தாச்சுன்னா அவங்களும் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த புராணத்தில் நமக்கு அது ரொம்ப பழமையான புராணங்கிறனால அதில் நமக்கு குறிப்பிடப்படலை. அப்போ கமலினி அணிந்ததை என்று சொல்லக்கூடியவங்க ஆரம்பத்திலேருந்து அங்கே வந்து கைலாயத்தில் உமையம்மைக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க.
அது பொதுகடிந்து அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அருமையான இடங்க. நமக்கு அரியானை அந்தனதம் சிந்தையானை பதிகத்தில் வருங்க. என்ன சொல்கிறாருன்னா, பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானான். அதான் பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியங்க. எல்லா கடவுளும் கடவுள், இவரும் கடவுள், அப்படி வழிபாடு செய்யக்கூடாதா? எப்படி வழிபாடு செய்யணும்? எல்லா கடவுளை விட இவர் தான் முதன்மையானவர், இவருக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு, இவருக்கு தான் எல்லா ஒரு ஆற்றலும் உண்டு, அப்படி வழிபாடு செய்யணுமா? வையாபுரியார் இந்த இடத்த ரொம்ப நல்லா சொல்வார். அதாவது பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணை. எப்போ சாமி நமக்கு பெருந்துணையாக இருப்பார் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் இருப்பார். இல்லை நம்ம ஐயப்பன் கோயிலும் ஒன்று தான், ஆஞ்சநேயர் கோயிலும் ஒன்று தான், அப்புறம் பெருமா கோயிலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான், அதில் ஒன்று இது அப்படின்னு நினச்சோன்னு வச்சுங்களேன், நமக்கு சாமி பெருந்துணையெல்லாம் இருக்க மாட்டாருங்க. சாமி நமக்கு பெருந்துணையாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, எல்லாத்துக்கு கோயிலுக்கும் கூட போகலாம், அது கூட பெரிய தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க சாமி கொடுக்க மாட்டார், இவங்ககிட்ட போனால் தான் கிடைக்கும்னு நம்ம போகக்கூடாது. ஏதோ சொந்தக்காரர் வீட்டுக்கு போகிற மாதிரி, ஒரு கணவன் மனைவி உறவு எப்படியோ அது மாதிரி சாமிகிட்ட நமக்கு இருக்கக்கூடிய உறவு. அவர் தான் நமக்கு, வேறு யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் இருக்கிறாரு, நம்ம தகுதி அறிந்து கொடுப்பாருங்க. அதனால தான் முனிவாச பெருமன் வேண்டத்தக்க தறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னாரு. அதனால் அதை பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னு சொல்லி அப்பர்சாமி சொல்வது போல், இவங்க இந்த 2 பேர் எப்படின்னா, கமலினி அணிந்ததை உமாதேவிக்கு மட்டும்தான் தொண்டு செய்வாங்க, வேறு யாருக்கும் தொண்டு செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவர் இந்த மண்ணுலகத்தில் நம்ம செய்த ஒரு பெரிய தவம் திருவாரூரில் அவதரித்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. வையகம் பொதுகழிந்து இனிது காக்கும் என்று சொல்லி ஒரு இடத்துல வரும். அப்படின்னா கமலினி கமலையாகி ஆரூரில் கமலினியார் அவதரித்தல் பொருந்துவது. ஆரூருக்கு பேர் கமலைன்னு பேருங்க, தென் கமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கமலை ஞானப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய தர்மயாதீனத்தினுடைய குருமுதல்வர் நம்ம குருஞான சம்பந்தர், அவருடைய குருநாதர் பேர் கமலை ஞானப்பிரகாசர். கமலை அப்படின்னா திருவாரூர்னு அர்த்தங்க. கமலை ஞானப்பிரகாசர் அப்படின்னு சொல்லி அவருடைய திருப்பெயருங்க. அப்படி இரு சேடியர் திரு கையிலிருந்து ஆணையின் வழி பூவலியில் வந்த வரலாறு முன்னர் திருமலை சிறப்பில், எதுக்கு ஏற்கனவே நம்ம திருமலை சிறப்பில் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் திருமலை சிறப்பில் கடைசியாக நம்ம பார்த்தது சுந்தரர் எங்கே அவதரித்தார், திருநாவலூரில் அவதரித்தார்னு பார்த்தோம். சரி, அங்கே இருந்த அந்த 2 பெண்கள், சுந்தரரால் பார்க்கப்பட்ட அந்த 2 பெண்கள் இருக்குது இல்லையா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அந்த 2 பெண்கள் எங்கே அவதரித்தாங்கன்னா, இப்போ ஒருத்தர் திருவாரூர், இன்னொருத்தர் சங்கிலியார். கமலினியார் திருவாரூர் அவதரித்தார்கள். அதே மாதிரி அணிந்ததை என்று சொல்லக்கூடியது அங்கே ஒற்றியூரில் அவதரித்தார்கள். அதான் இங்கே சொல்கிறார். அப்படி இந்த பூவைகள் வந்த வரலாறு முன்னர் திருமலை சிறப்பிலிருந்து இவர்கள் காரியம் நிறைவேறி மீண்டும் திருக்கையில் அம்மையாரது சேடிகளாய் அமர்ந்தனர் என்பது வெள்ளானை சருக்கத்தில் இந்த 2 பேரும் மீண்டும் எல்லாம் முடிஞ்சு நிறைவானதுக்கு பிறகு எங்கே 2 பேரும் மீண்டும் கைலாயம் போயிடுறாங்க. 2 பேர்த்த நினைக்கிறதே இல்லை சுந்தரர். அவர் பாட்டுக்கு அவர் யாரை நினைச்சார்னா, சேரமான் பெருமான் நாயனார் மட்டும்தான் நினைச்சார். 2 மனைவிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைக்கல. அவர் திருவஞ்சை களத்தில் காலையில் நேரம் வழிபாடு செய்து கொண்டு தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் அந்த 8வது பாட்டில் பாடுவார். வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் அப்படின்னு சொல்லி பாடுவார். அதற்கு பிறகு தான் சாமியே சுந்தரனுக்கு மண்ணுலக வாழ்க்கையில் ஒரு உவர்ப்பு வந்துருச்சு என்று சொல்லி வெள்ளானையை கீழே அனுப்புகிறார். வெள்ளானையை அனுப்பி தேவர்களை எல்லாம் அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுகின்ற பொழுது யானை மேலே ஏற்றுறாங்க. ஏறுனது உடனே அவர் 2 மனைவி இருக்கிறாங்க, திருவாரூரில் ஒருத்தர், ஒற்றியூரில் ஒருத்தர், அவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கல. அவர் நினச்சது ஒரே ஒருத்தரை சேரமான் பெருமான் நாயனார் மட்டும்தான் நினச்சார். அவர் நினச்சது அவருக்கும் தெரிஞ்சது. அப்படி தெரிஞ்சதுனால அவர் வெள்ளை குதிரையை வர சொல்லி குதிரையினுடைய காதில் பஞ்சாட்சரத்தை சொல்லி அவருக்கு மேலே போனார். இதுதான் நமக்கு வெள்ளானை சருக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த வினை கழியறதுக்காக சாமிங்க இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்புகிறார். அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்களும் மீண்டும் பழையபடிக்கு தொண்டு செய்கிறதுக்கு போயிட போகிறாங்க. அதான் இப்போ சொல்கிறார். அப்படி கமலினி அவதரித்ததை பற்றி சொல்கிறார் இந்த பாட்டில். கதிர்மணி பிறந்ததென்ன ஒரு திற கணிகை மாறாம் பதியலார் குலத்தில் தோன்றி பறவையார் என்னும் நாமம் விதியுலி விளக்கத்தாலே மேதகு சான்றோர் ஆன்ற
மதியணி புனித நன்னால் மங்கள அணியால் சாற்றி பதியிலார் குலங்கிறார் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம், இந்த குலத்தை வைத்து கொண்டு நம்ம வந்து அப்படி இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறு. ஆமாம், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் இருந்திருக்கு, அது மாதிரி ஒரு குலம் இருந்திருக்கு. மாபாடி இதில் நம்முடைய சிவஞான முனிவர் எழுதின காஞ்சி புராணத்தில் பார்த்தோம்னா அது ஒரு தெருவே இருக்குது. அந்த பரத்தையர் தெருவை பற்றியே புராணத்தில் எழுதியிருக்கார், காஞ்சி புராணத்தில் எழுதியிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கார் காஞ்சி புராணத்தில். அப்போ அந்த காலத்தில் அப்படி ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இந்த குலம் வந்து அந்த குலம் இல்லை. அதையோடு வச்சு நாம் மயங்கக்கூடாது. அப்படி இருந்தால் சுந்தரர் திருமணம் செய்ய முடியுமா என்ன? கதிர்மணி பிறந்ததுன்னா உருத்தர கணிகை மாறாம்னார். அப்படியே கதிர்மணி அப்படின்னா ஒரு ஜோதி பிழம்பு, நம்மளோட ஒரு ஜோதி பிறந்தது போல கதிர்மணிங்கிறார். அப்படி அவ்வாறு அவதரித்தவர் கதிர்மணி பிறந்தது போல உருத்தர கணிகைகள் என்று சொல்லப்பெற்ற பதியலாளர் குலத்தில் அவதரித்து அப்புறம் என்ன செஞ்சாங்க? பறவையார் என்கிற நாமத்தை சாத்திர விதிப்படி வந்த விளக்கத்தினால் மிக்க பெரியோர்கள் பிறை அணிந்து தூய இறைவனது நாளாகிய திருவாதிரை நாளிலே மங்களணிகள் செய்து சாற்றக்கொண்டு, திருவாதிரை நாளில் தான் அம்மாவுக்கு வந்து பெயரெல்லாம் வைத்து அந்த சடங்கெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆதிரை என்று சொல்வது பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். 27 நட்சத்திரங்களை சிவபெருமானுக்கு உகந்தது என்று சொல்வது ஆதிரை தான். அப்படி மங்கள அணிகள் செய்து சாற்றிக்கொண்டு என்று சொல்லாருங்க. கதிர்மணி பிறந்தது என்ன? சிறந்த ஒளியுடைய மணி பிறந்தது போல உருத்தர கணிகர் குலத்தவர் யாவரும் அரண் சார்பும் அடியார் சார்பும் உடையராதலின் அவர் அனைவரும் மணிகளே. இது பாருங்கள், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சாமிக்கு தொண்டு செய்வாங்க, பெருமான் அடியார்களுக்கு தொண்டு செய்வாங்க. இந்த ரெண்டைத்தான் சார்ந்து இருப்பாங்க. ஆமாம், ஒன்று அடியார்கள், இன்னொன்று அரண் சார்பு அடியார் சார்பு. அவர் அனைவரும் மணிகளே, அவர்களுக்குள்ள சிறந்த மணி பிறந்தது போல தோன்றி என்று சொல்கிறாருங்க. அப்படியே அந்த அளவுக்கு அம்மா வந்து சொல்கிறார். உருத்தர கணிகை என்று சொல்கிறார். உருத்தர கணிகை மாறாம் பதியலார் குலம். உருத்தர கணிகர் என்ற பெயருடைய பதியலாதார் மரபு என்று சொல்லி, இவர்கள் மரபு வேறு, சேரிப்பரத்தையர் மரபு வேறு. ரெண்டு நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். சேரிப்பரத்தையர் மரபு வேறு. இவர்கள் செய்து வந்த கோயில் பணிகளில் சிலவற்றை பின்னாளில் பரத்தையர் கை கொண்டனர் என்று சொல்ல இடம் உண்டு. இவங்க செய்து கொண்டு வந்த பணியை பின்னாடி வந்த அந்த பரத்தையர்கள் செய்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க குலம் அது இல்லை என்று சொல்லி இது காமிக ஆகமத்தில் வந்து நிரம்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆசிரியர் நமக்கு குறிப்பு கொடுக்குறாரு. இதை நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அடியான்ட்டு கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் நிறைய படித்தவங்களை கூட இந்த ஒரு ஐயப்பாட்டை கேட்டிருக்கிறாங்க. சிவக்கமணி ஐயா உரையில் இப்படி தான் இருக்குது. அதனால் இது தெளிவாக இருக்கணும். நம்ம பதியலார் குலம் வேறு, பரத்தையர் குலம் வேறு, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அதான் இலக்கணம் அம்மாவுக்கெல்லாம் தெரியும். ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம மயங்கக்கூடாது. அதுதான் பெரிய நிறைய படித்தவங்களே கேட்குறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர் யார்? ஆதிசைவ கோத்திரத்தில் வந்து தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய தோழரை திருமணம் செய்கிறதுனா எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கணும், எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவ்விரு சாராரையும் அன்றி பெண்கள் தம்மை இறைவன் பணிக்கே ஒப்புவித்து துறவு உண்டு ஒழியவர்களும் உண்டு. அந்த காலத்தில் அப்படியே உண்டு. திருமணமே செய்து கொள்ளாமல் பெருமானுக்கு மட்டுமே தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய துறவு உண்ட பெண்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அன்னார் எக்குலத்தார் ஆயினும் ஆகலாம் என்று சொல்லி அவர் மேற்கூறி இருமரபுடன் மயங்கி அறிதற்பாரர் அல்லர். முதலில் பெண்ணில் துறவிகளாக இருந்து பின்னர் மரபு வளர்ச்சிக்குரிய உருத்தர கணிகையராகி அதன்பின் அவர்களே நாளவில் பரத்தர் குலத்தராயர் என்று கூறுவாரும் உண்டு. இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. இச்சை ஞானம் கிரி என்ற சிவசக்தியில் மூவரின் நூபுர சந்தத்திலிருந்து முறையே உருத்தர கன்னிகை என்று சொல்லி இதெல்லாம் வந்து காமிக ஆகமத்தில் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இந்த குலத்தை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த குலம் எப்படின்னா திருவாசலில் சொல்லப்பட்டது பிறகு முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெருந்தமை பெற்றையனே உன்னை பிரானாக பெற்றவுன் சீரடியோ முன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கு பாங்காவோம் என்று சொல்லக்கூடிய அந்த குலம். இப்போ என் கொங்கன் நண்பர் அல்லாதோல் சேரருக்கு எங்கை உணக்கல்லாது எப்பனையும் செய்யற்கு என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் தான் இவங்க என்று சொல்கிறாருங்க. வெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்க பெருமான் கண்ணுதலார் புடைபறந்த ஓலக்க மதனிடையே பன்னமரு மொழிப்பறவையார் பாடல் ஆடல் அரணை கண்ணுரமுன் கண்டு கொண்டார் போல கருதினார் என்று ஏயர்கோன் கழிக்காம பணத்தில் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது சொல்கிறார். சாமியினுடைய திருவோலக்கம் வருகின்ற பொழுது, திருவீதி விழா வருகின்ற பொழுது பன்னமரும் மொழிப்பறவையார் பாடல் ஆடர் அப்படிங்கிறார். பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு பெருமானுக்கு முன்னாடி அப்படி வருவாங்களாம். அதான் சொல்கிறார். உண்மை இவ்வாறாகவும் பண்டை நாளில் இவர்களுக்கு மரபு வளர்ச்சி கிடையாது என்று உலக வாழ்வுக்கு தகுதியற்ற பெண்கள் இறைவனை பதியாக கொண்டுள்ளனர் என்று இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம் எதையும் வச்சுக்கக்கூடாது. பதியலார் குலங்கள் என்று சொல்கிறாருங்க. அந்த உருத்தர கணிகையர் பற்றி பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ரொம்ப சர்ச்சையான கருத்துக்கள் இருக்குது, உயர்வான கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிறதே இல்லை. குலத்தின் ஒருவருக்கு மகளாய் அவதரித்து என்று சொல்லி இவரது தாயார் பெயர் கூறப்படாததாலும் குலத்தில் என்ற மட்டிலே கூறப்பெற்றதன்றி ஒருத்தி வயிற்றில் என்று கூறப்படாதாலும் பறவையார் ஒரு தாய் வயிற்றில் அல்லாது அயோனிசராக அவதரித்தார் என்று கொள்வாரும் உண்டு என்று சொல்லி அம்மாவுடைய பெயரும் சொல்கிறதில்ல, அப்பாவுடைய பெயரும் சொல்கிறதில்ல, அவதரித்தார் மட்டும்தான் சொல்கிறார். அதனால் ஒரு தாய் வயிற்றில் அவதரித்திருப்பார்னு கூட சொல்ல முடியாது. எப்படியோ அவங்க அவதரித்தார், திருவருளால் அவதரித்தார் அப்படிங்கிறது தான். ஆமாம், அதே மாதிரி முன்னர் கூறிய நம்பிகள் திரு அவதாரமும் அது பற்றி அவர்களது தேவாரங்களும் பின்னர் வரும் சங்கிலியார் திரு அவதாரமும் ஒப்பு நோக்கி காண புகின் இக்கொள்கை வழியுடைத்தன்று என்று சொல்கிறார்கள். மேதகு சான்றோர் மேன்மை பெற்ற தக்க பெரியோர் என்று சொல்லி மதியணி புனித சிவபெருமான் நன்னால் அவனுக்குரிய நாள் திருவாதிரை நாள். அந்த திருவாதிரை நாளில் தான் அம்மாவுக்கு பெயர்களெல்லாம் சூட்டி மங்கள செயல்களெல்லாம் நாமகரணங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். பறவினர் காப்பு போற்றி பயில் வெறும் சுற்றம் திங்கள் விரவிய பருவந்தோறும் விழாணி எடுப்பமிக்கோர் வரமலர் மங்கை இங்கு வந்தனல் என்று சிந்தை தரவரும் மகிழ்ச்சி பொங்க தளர்நடை பருவம் சார்ந்தார். அம்மா இப்போ அப்படியே கொஞ்சம் நடந்து போகக்கூடிய பருவத்துக்கு வர்றாங்க. தளர்நடை பருவம் அப்படிங்கிறது ஒரு வயசில் குழந்தை நடக்குது பாருங்கள், அந்த மாதிரி அந்த பருவம். அப்படி பயின்ற பெருஞ்சுற்றத்தார்கள் கூடி உரிய தெய்வங்களை எல்லாம் குழந்தையை காக்குமாறு துதித்து அந்தந்த மாதங்களில் கூடுகின்ற பருவங்களிலெல்லாம் உரிய விழாக்களை அணிவரச் செய்ய ஒவ்வொரு மாதமும் குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தெய்வங்களை எல்லாம் வேண்டி வழிபாடெல்லாம் செய்வாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் ஒவ்வொரு மாதமும் எப்படி செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கணப்பு நாயனாருக்கும் அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது வேடுவர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு வழக்கப்படி உயிர் பலி கொடுப்பது, சிறு தெய்வத்தை வழிபாடு செய்வது, அதே மாதிரி அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த தேவராட்டி அழைத்து கொண்டு வந்து பராய்க்கடன்கள் செய்வதெல்லாம் நமக்கு புராணத்தில் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அவங்க. அப்படி பருவங்களில் உரிய விழாக்களை அனைவரை செய்ய அறிவால் மிகுந்தோர் செந்தாமரை மலரில் விளங்கும் லட்சுமியே இங்கே அவதரித்தனர் என்று மனமகிழ தளர்நடை பருவத்தை அடைந்தார். அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ஒரு லட்சுமியே அவதரித்தது போல அவ்வளோ அழகான ஒரு குழந்தை அங்கே பிறந்திருக்கிறது. காப்பு போற்றினர். காப்புன்னா காவல் செய்வது. பருவத்தில் குளவிக்கு சிறு தெய்வங்களால் இடையூறு நேராதபடி பல வகை காப்புகள் இடுவர். நெற்றியில் பல வகை திலகமும் இடுவர். அறிந்தோர் இவற்றுக்கெல்லாம் மேலான பெருங்காப்பாய் திருநீர். அதாவது அந்தந்த ஜாதிக்கு உண்டான காப்பு இருக்குதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த காசெல்லாம் இடுப்பில் கோர்த்து விடுவாங்க. காசு போடுறது எதுவும் இந்த தீய சக்திகளெல்லாம் அணுகாத மாதிரி அப்படியெல்லாம் ஒவ்வொரு குலத்துலேயும் ஒவ்வொரு வழக்கு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சால் எதுவும் நோய் நொடி வராதுன்னு சொல்லி. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு காப்புமே செய்யலை, திருநீர் மட்டும்தான் பூசினாங்க. சேக்கிழார் பெருமான் தெளிவாக சொல்கிறார், வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார், நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் அப்படிம்பார். அப்போ நல்ல உயர்ந்தவர்கள் இறைவனுடைய திருவடியை நினைந்து பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் என்ன பண்ணுவாங்களாம், திருநீர் மட்டும்தான் பூசுவாங்க. திருநீர் பூசினாவே போதும்.
ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் தான் அதை ரொம்ப ஆணித்தரமாக சேக்கலா பெருமான் சொல்கிறாருங்க. ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகனுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிகை என்று அவை விரும்பார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் என்று சொல்லி அந்த இடத்த குழந்தையாக இருக்கிற பொழுது அவருக்கு திருநீர் தான் பூசினாங்கிறத அங்கே சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில். நந்தகோபரும் வந்து குழந்தையை எடுத்துக்கொண்டு கோமய சூர்ணத்தை அதன் சிரசில் காப்பாக வைத்து விஷ்ணு புராணத்தில் கிருஷ்ணருக்கே வந்து திருநீர் பூசினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தில் இருக்குது, விஷ்ணு புராணத்தில் இருக்குது. அது சிவகணியை மேற்கோள் காட்டியிருக்கார். நந்தகோபன் வந்து குழந்தையை கண்ணனை கையில் எடுத்துக்கொண்டு கோமய சூரணம்னா திருநீர், மாட்டு கோமயத்தில் தானே அது செய்ய முடியும். கோமய சூரணத்தை அதன் சிரசில் காப்பாக வைத்து அப்படியே அதை வந்து காப்பாக வைத்து அவர் அந்த குழந்தைக்கு செய்தார்கள் என்று சொல்லி விஷ்ணு புராணத்தில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சிவகணியா உரையில் சொல்கிறார். கோமய சூரணம் விபூதி என்று அதன் கீழ் குறித்திருத்தலும் காண்க என்று சொல்லி சொல்கிறார். சாப்பிடவாராய் என்று 4000 பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி காப்பிடல் பதிகத்தாலும் யசோதை கண்ணனுக்கு திருநீற்று காப்பணிந்தமை புரணாம் என்று சொல்லி கண்ணனுக்கு யசோதை திருநீர் பூசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு விஷ்ணு புராணங்களில் சொல்லப்படுது. திருநீற்றுக்கு உள்ள ரட்சை என்ற பெயரும் இதனை விளக்கும் என்று சொல்லி இப்பருவத்தை திருமால் முதலிய தேவர்களை விழித்து இக்குளவியை காக்க என்று வேண்டி தாயாரும் தாதியரும் துதிப்பதாக காப்பு பருவம் என்று வருவிப்பது. பிள்ளைத்தமிழில் வந்து காப்பு பருவம் என்று சொல்லி ஒரு பருவமே இருக்குது. 10 பருவங்கள் அதுவும் ஒன்று. இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. திங்கள் பிறவிய பருவந்தோறும் என்று சொல்லி 3 மாதம் முதல் 3 திங்கள் வரை குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பாங்களாம். அந்தந்த மாதம் இதை பிராமணர் குழந்தைகளுக்கெல்லாம் செய்வாங்க. ஒவ்வொரு மாதமே என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது. அதில் ஒரு விழா என்ன விழான்னா அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்யக்கூடிய விழா. அது குழந்தை பிறந்து எத்தனையோ ஒரு நாளில் அன்பர்களுக்கு அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்கிறது ஒரு விழாவாகவே இருந்திருக்கு அந்த காலத்தில். அது இடையில எல்லாம் அப்படி நின்று போச்சு. வரமலர் மங்கை இங்கு வந்தனல் அப்படின்னா முன்னர் தலத்தை தவம் செய்து வரம் பெற்ற லக்ஷ்மி தேவியே மீளவும் இக்குடியிலே நேரே வந்து இருக்கின்றளையோ என்று மகிழ்ச்சி என்று சொல்லி. ஏன்னா ஏற்கனவே திருவாரூரில் வந்து திருமால் வந்து நீண்ட நாள் இருக்கணும்னு சொல்லி லட்சுமி வந்து அங்கே தவம் செய்தது. மண்ணு மாமலரால் வழிபட்டதும் நாட்டு சிறப்பில் வருது. மண்ணு மாமலரால் வழிபட்டது அப்படின்னு ஏற்கனவே திருமால் வழிபட்ட இந்த தலத்தில் மீண்டும் திருமால் அந்த லட்சுமியே வந்து இங்கே இந்த மகளாக பிறந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அவ்வளோ அழகான குழந்தை என்று சொல்லி சொல்கிறார். தளர்நடை பருவம் இதெல்லாம் சொல்கிறார். திருஞான சம்பந்தநாயன புராணத்தில் ஆசிரியர் இதனை வகைப்படுத்தி சுவைபெற கூறியது காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. வளர்பருவ முறையாண்டு வளர்வன் முன் மலர்வரிவன் வண்டுளர் கருமன் சுருள் குறிஞ்சி உடல்நலைய சென்னின்று கிளரொளிக்கும் கிணியெடுப்ப கீழ்மை நெறி சமயங்கள் தளர்நடையிட்ட அறத்தாமும் தளர்நடையிட்ட அருளினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் அந்த தளர்நடை பருவத்தை பற்றி சொல்கிறார். கமலனியார் தோன்றி சான்றோர் நாமம் சாற்ற சுற்றம் பரவினராகி போற்று அணியெடுப்ப மிக்கோர் மகிழ்ச்சி பொங்க பருவம் சேர்ந்தார் என்று சொல்லி அந்த பருவ வளர்ச்சியெல்லாம் சொல்கிறார். இந்த பாட்டில் வந்து வரக்கூடிய பாடலில் வந்து பருவத்தினுடைய வளர்ச்சியை சொல்ல போகிறார். அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஓமை சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். மாநிலம் பிணையோ தெய்வ வளரிளம் முகையோ வாச தேனிலம் பதமோ வேலை திரையிலம் பவளவள்ளி காணிலம் கொடியோ திங்கள் கதிரிளம் கொழுந்தோ காமன் தானிலம் பருவம் கற்கும் தனியிலம் தனுவோ என்ன ஏன்னா ஒவ்வொன்றையும் சொல்கிறார். மாநிலம் பிணையோ அப்படின்னா அதாவது இந்த அம்மாவோட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இது வரக்கூடிய 3 பாடலுமே அம்மாவுடைய அந்த உருவத்தை பருவத்தை எல்லாம் சொல்லக்கூடிய திருப்பாட்டுங்க. தளர்நடை பருவம் சேர்ந்தவர் இளமை பருவம் அடைந்தமை ஒரு பாட்டு, அதிலிருந்து விளையாட்டு பருவத்துக்கு முதலிய பயிற்சி அதுக்கெல்லாம் ஒன்று, அதற்கு பிறகு பெண்மை திரண்ட முற்றிய நிலை அதற்கடுத்த பாட்டில் இப்படி சொல்கிறாருங்க. காரைக்காலமையாருடைய புராணத்தில் ஒரே பாடலில் அந்த அம்மாவுடைய பருவநிலையவே சொல்லிடுவார். ஆமாம், வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புடைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது தாதியர் போட்ட துணை முலகள் கொண்ட நுசுப்புதுங்க கொள்கையினில் கூறுகினார் அப்படிம்பார் சேக்கிழார் பெருமாள்.
வண்டல் மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறதுலேருந்து அந்த மனப்பருவத்தை வரைக்கும் ஒரே பாட்டில் சொல்லுவார். அது ரெண்டு அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அப்படி வண்டல் மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற பொழுது கூட அம்மா வந்து பெருமானுடைய பெருமை சொல்லித்தான் விளையாடுமா. குழந்தையாக இருக்கிற பொழுது பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். இப்போ எப்போ பேசி பழகினாங்களோ காரைக்கிழமையார், அப்போ இருந்து பெருமானுடைய போலத்தான் பேசுனாங்களோ. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க போன பிறப்புலேயே தவம் செஞ்சுருக்கணும் இல்லையா, இல்லைன்னா வராது. அந்த பெரிய புராண பாட்டிலே அதான் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்றுனார். இது வந்து இறைவனை பற்றி அம்மா வந்து சின்ன வயசுலேயே பாடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பாங்களாம். அது கூட பரவாயில்ல. தொண்டர் வரையில் தொழுது தாதியர் தொண்டர் வரையில் தொழுதுனார். அடியார்களை கண்டா வணங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகுமா அந்த குழந்தை. அடியார்கள் யாராவது திருநீர் பூசிட்டு உத்தராட்சமெல்லாம் போட்டு யாராவது போனாங்கன்னா அவங்கள போய் வணங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகுமா அம்மா. அப்புறம் என்ன சொல்லாருங்க, தாதியர் போற்ற கொண்ட நுசு பொதுங்கு கொள்கையினில் என்று சொல்லி அந்த பருவ வளர்ச்சியை சொல்லிடுறார். ஒரே பாடலில் வந்து வண்டலில் விளையாடுறதுலேருந்து அந்த துணை மூலைகள் கொண்ட நுசு பொதுங்குவத கொள்கையினில் விளங்கினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்படியே முழுவதும் சொல்லுவார். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றார் 3 பாடலில். இப்போ அந்த மாநிலம் பிணையோ தெய்வ வளரிள முலையோ அப்படிங்கிறதுக்கு, அதாவது இளமையுடைய பெண்மானோ, மாநிலம் பிணையோன்னா கண்களை சொல்கிறார். அதாவது பெண்களுடைய கண்களுக்கு வந்து மானின் நேர்வழி மாதராய் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் வருது. பெண்களுடைய கண்களுக்கு வந்து 2 ஓமை சொல்லுவாங்க. ஒன்று மானனுடைய கண்களை சொல்லுவாங்க, இன்னொன்று கயலுடைய கண்கள், மீனனுடைய கண்கள் 2ஐயும் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாநிலம் பிணையோ அப்படின்னார். அப்படின்னா இளமையுடைய பெண்மானோ, அப்புறம் என்ன சொல்கிறார், தெய்வ வளரிளம் முகையோ, வளர்ச்சியை பெற உள்ள தெய்வ பூவின் இளம் அரும்போ. தெய்வ வளரிளம் முகையோ அப்படின்னா அந்த வளர்ச்சியை பெற உள்ள தெய்வ பூவின் இளம் அரும்போ. அப்புறம் என்ன சொல்லார், தேனினம் பதுமோ அப்படின்னா வாசத்தேன் இளம் பதமோ, வாசனையுடைய தேனினது முதிராத இளம் பதமோ. வேலை திரையிளம் பவளவள்ளி காணினம் கொடியோ, கடலின் அலைகளில் உள்ள இளம்பவள கொடியில் விளைந்த அழகிய இளம் பவள கொடியோ. திங்கள் கதிரிளம் கொழுந்தோன்னா சந்திர கிரகணத்தின் முதல் முளைக்கும் இளம் கொழுந்தோ என்று சொல்லி அம்மா இது வந்து பொதுவாக இந்த ஓமை சொல்கிறாரு. அப்புறம் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறாரு. காமன் தான் இளம்பருவம் கற்கும் தனி இளம் தனுவோ, மன்மதனே இளம்பருவத்தில் தனது போர்த்தொழில் கற்கும் ஒப்பற்ற அந்த இளமையாகிய வில்லோ என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றையும் சொல்கிறாருங்க. இதில் விளக்க உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இளம் பிணை அப்படி இளம் முகை இளம் கொடி என்று சொல்லி, அந்த பிணை அப்படின்னா கண்ணுக்கும், மாநிலம் பிணையோ அப்படிங்கிறது அம்மாவுடைய கண்ணுக்கு ஓமை. அதே மாதிரி தெய்வ வளரிளம் முகையோ அப்படிங்கிறது அம்மாவுடைய அந்த திரு மார்புக்கு ஓமை சொல்கிறாருங்க. அப்புறம் பதம் அப்படிங்கிறது இன்னொன்று சொல்கிறார், தேனிளம் பதமோன தேன் போன்ற மொழி, அம்மா பேசக்கூடிய மொழிக்கு சொல்கிறார், தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இளம் கொழுந்து தன்னை இன்னொன்று எல்லாமே வந்து ஓங்காரத்திலே சொல்கிறார். பிணை கண்ணுக்கு, முளைக்கு, பதம் வந்து மொழிக்கு, கொடி வந்து இடைக்கு, அப்புறம் கொழுந்து வந்து நுதல் கண்ணில் இருக்கக்கூடிய நுதலுக்கும், தனு வந்து புருவத்திற்கு. தனுன்றது வில்லு இல்லைங்களா, அந்த வில்லு எதுக்கு சொல்கிறாருன்னா புருவத்துக்கு வந்து ஒரு அம்மையுடைய பெயரே வந்து தனுமத்தி அம்பாள்னு பேருங்க. திருவள்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலூர் பக்கத்தால் ஒரு ஊர் இருக்குது திருவள்ளம். அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் வந்து வில்லிடை நாயகர், அம்மாவுக்கு பேர் வந்து வில்லிடை நாயகி. தனுமத்தி அம்பாள்னு பேருங்க வடமொழியில். தனு அப்படின்னா வில்லு, அம்மாவுடைய இடை வந்து வில் போல் இருக்குமா, அந்த அம்மாவுடைய அது காரண பெயராக சொல்லுவாங்க. அது தனுமத்தி அம்பாள் இருந்தது. அந்த ஒரு நூல் வெளியீடு செய்கிற பொழுது நம்ம சென்னை பையா தான் அதுக்கு வந்து தமிழ் படுத்தி கொடுத்தார். தனுமத்தி அம்பாள் அப்படிங்கிறது வில்லிடை நாயகி அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தார். சாமி பேர் வந்து வில்லிடை நாயகர் அப்படின்னு சொல்லி வரும். இப்படி இந்த வில் வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, தனு என்று சொல்லுவது புருவத்திற்கு ஓம பொருள்களாகவும்,
இப்படி வந்து தளர்நடை பருவத்தின் பின் பறவையாரை அவ்விளம் பருவத்தை கண்ட சுற்றமும் மிக்கோரும் அவரது அந்தந்த அவயங்களின் அழகை வியந்து இது கண்ணோ பிணையோ இல்லது முளையோ முகையே என்று இவ்வாறு நாடும்படி அவரது அழகு இருந்தது என்று சொல்லி இளம் என்ற மொழியை 8 முறை இந்த பாட்டில் வந்து அடுக்கி சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லாமே இது மாநிலம் விளையோ தெய்வ வளர் இளம் இளம் என்று சொல்லி மட்டும் 8 முறை வந்து அடுக்கி சேக்கிழார் பெருமான் அந்த இதை சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய அழகிய சொற்றொடராக வருவது என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் பெருமானது தெய்வ கவி திறத்தை திறம்பெற காட்டுவதொன்று என்று சொல்லி இதில் வந்து சொல்கிறாருங்க. அடுத்தது அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல ஓமையெல்லாம் சொல்லுவார். இப்படி இளம்பவள வள்ளி என்றது இளங்கொடைக்கும், இளம் பருவ கற்கும் என்றது இளம் ததுவுக்கும் என்று சொல்லி அடைமொழிகள் வந்து சொல்கிறார். மாநிலம் பிணையோ இளமான் பிணையின் கண்ணோக்கம் என்று சொல்லி தெய்வ வளரிளம் வகை தெய்வத்தன்மையும் வளர்ச்சியும் கொண்ட அந்த கோங்கின் அரும்போ என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இந்த பாடல் முழுக்க பருவத்தினுடைய ஒரு வளர்ச்சியே சொல்கிறார். வாசத்தின் இளம் பதமும் வாசத்தேன் இளம்பதமோ இங்கு தேன் என்றது தேன் போன்ற அந்த அதாவது வாய் கலந்து வரும் தேன், அதாவது அந்த மொழியை சொல்கிறார். தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா, அதை சொல்கிறாருங்க. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்த அமுதமுறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் வண்ணமின் குதலை செவ்வாய் குதட்டிய வளரா நின்றார் என்று சொல்லுவார். அந்த கண்ணப்ப நாயனார் அப்படி தான் பேச ஆரம்பிக்கிற பொழுது அவருடைய திருவாயிலிருந்து அந்த எச்சில் ஊறியதை வந்து சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லனா, கங்கையை விட புனிதமான நீர் அப்படிம்பார். கங்கைக்கு மேலே புனிதமான தீர்த்தமே கிடையாது. ஆனால் கண்ணப்ப நாயனாருடைய அந்த எச்சில் வந்து நாளைக்கு சாமிக்கு அதுதான் பொன்முகலை ஆற்று நீரோட கலந்து அபிஷேகமாக போக போகுது. அதனால் சொல்கிறார் பாருங்க, புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதம் ஊறி ஒழுகிய மலலை தீஞ்சொல் அப்படிம்பார். அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது, அந்த எச்சில் வருது, குழந்தைகளுக்கு எச்சில் தெரிக்கும் இல்லையா, அது வந்து கங்கை விட புனிதமானது அப்படின்னு சொல்கிறார். இங்கே தேன் என்றது வந்து இங்கே வந்து அம்மாவுடைய இதில் தேன் அப்படின்னு சொன்னது தேன் போன்ற மொழி அப்படின்னு சொல்கிறார். தீங்கனிவாய் கமழும் ஆம்பலம் போதுலவே அணிநாள் என்று சொல்லி வேலை திரையிலம் பவள வள்ளி காணிலம் கொடியோ என்று சொல்லி இப்படி இந்த ஓமை வந்து ரொம்ப கொடியை இடைக்கு வந்து ஓமையாக சொல்லியிருக்கிறார். திங்கள் கதிர் இளங்கொழுந்து, திங்களின் கொழுந்து, பிறை திங்கள், இதெல்லாம் வந்து பலவாறு இப்படி ஓமை சொல்லியிருக்கிறார். மான் இளம் பிணை தனுவும் தகுதி பெற ஆசிரியர் அமைத்தவை காண்க என்று சொல்லி பின்னாடி பாட்டில் சொல்வார். கற்பகத்தின் பூங்கோம்போ காமந்தன் பெருவாளோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியம், இதெல்லாம் அம்மாவை சொல்லக்கூடிய ஓமைகள் பின்னாடி அது சொல்ல போகிறார். அடுத்த திருப்பாட்டில் நாடு மின் பொற்பு வாய்ப்பு 4 நாள் வளர்ந்து பொங்க ஆடுமென் கழங்கும் பந்தும் அம்மனை ஊசலின்ன பாடுமின் இசையும் தங்கள் பனிமலை வள்ளிபாதம் கூடுமன் புருகப்பாடும் கொள்கையோர் குறிப்பு தோன்ற. குழந்தை பெருசாகுது, விளையாட்டெல்லாம் சொல்கிறார். என்னென்ன விளையாட்டு விளையாடுவார் திருவாசல் இருக்குது பாருங்கள். அம்மானை, அப்புறம் தோல் நோக்கம், இதெல்லாம் பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை தான் மணிவாசக பெருமான் பாடியிருக்கிறார். இப்படி இந்த என்னென்ன விளையாடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது மேலே கூறியவாறு சுற்றமும் மிக்கோரும் பிணையோ முகையோ என்று நாடி அறியும்படி இனிய அழகு பொருந்திய தன்மை நாளும் நாளும் மேன்மேல் வளர்ந்து அதிகரிக்கும்படி அம்மானை ஊசல் இதெல்லாம் பெண்கள் ஆடக்கூடிய விளையாட்டு. அம்மானை ஊசல் இதெல்லாம் வந்து முதலிய விளையாட்டுகளிலே அவற்றோடு சேர்த்து பாடப்பெறும் இனிய கீதங்களை தங்களுக்கு சிறப்பாயுடைய நாயகையாராகிய அந்த இமயமலக்குடியாருடைய பாதங்களை கூடுகின்ற அன்பினாலே இந்த குழந்தை பாடுது. அது பாடுறது கூட எப்படி பாடுது அப்படின்னா, உமையம்மையினுடைய திருவடியில் அன்பு செய்வது போல இந்த பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்புருக பாடும் கொள்கையோர் அப்படின்னார். உமையம்மையினுடைய திருவடியில் நாயகராகி இமயமலை கொடி அவருடைய பாதங்களை கூடுகின்ற அன்பினாலே அப்புறம் ஊனும் உயிரும் உருகும்படி அந்த பாடும் கொள்கையில் ஒரு குறிப்பு கேட்பாருக்கு தோன்ற என்று சொல்லி இப்படியெல்லாம் அந்த குழந்தை பாடிக்கொண்டு நாடும் மீன் பொற்புன்ற நாடுகின்ற மின்னல் போன்ற அழகு என்று சொல்லி சொல்றார்.
பனிமலை வள்ளி பாதம் கூடும் அன்புருக பாடும் கொள்கையோர் குறிப்பு தோன்றனர். அதாவது அவ்வாறு பாடுவதும் அந்த இசையெல்லாம் பெண்கள் விளையாடும் இந்த விளையாட்டுகளின் போது இறைவையும் பாடிக்கொண்டு ஆடுதல் அக்கால வழக்கு. இப்படி விளையாடிட்டு இருக்கிற பொழுது கூட பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு இருப்பது அந்த காலத்து வழக்கு என்று சொல்கிறாரு. திருவாசகத்தில் நிறையா இருக்குது. அம்மா அணை இதெல்லாமே தோல் நோக்கம் இதெல்லாமே இதை சொல்கிறார். நாட்டார் நகை செய்ய நாமேலை வீடைத ஆழ்தான் கொண்டாண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் அப்படிங்கிறது. இப்படியெல்லாம் அஞ்சொலான் தன்னோடும் கூடியவர்கள் நெஞ்சுலே நின்ற மதம் ஊறி கருணை செய்து அஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி பஞ்சமார் வெள்வளையில் பொன்னூசல் ஆடாமோ என்று சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு இந்த பெண்களுடைய விளையாட்டை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பாதம் கூடும்படி இறை பெருமாட்டினுடைய திருவடி கூடும்படியாக அந்த பெண்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, பிள்ளமை பருவம் மீதாம் பேதமை பருவம் நீங்கி அல்லுதற்கமைந்த பொற்பால் அங்கன் மெய்த்தனங்கள் ஈட்டங்கு கொல்லமிக்குயர்வு போன்ற கொங்கை கோங்கரும்பை வீழ்ப்ப உள்ளமை தன்மை முன்னை உண்மையும் தோன்ற உய்ப்பார். அப்படின்னா பிள்ளைமை பருவம் மீதாம் அப்படின்னா, பிள்ளைமை பருவம்னா அந்த மேலே சொல்லி அந்த விளையாட்டு பருவம். அதற்கு பிறகு பேதை பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய பருவத்தில் பேதை பருவம், அந்த பெரிய பொண்ணாகக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிள்ளை பருவமாகிய 5 ஆண்டு வரை உள்ள பருவத்தின் மேல் வருவதாகிய பேதை 5லிருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியது பேதை பருவம் என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த பேதை பருவம் கடந்து அள்ளி எடுத்துக்கொள்ள விருப்பத்தை உண்டாக்கும் அழகினுடன் மன்மதனுடைய மெய்யாகிய தனங்களின் குவியலை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு மிகவும் உயர்ந்து வளர்வன போல தனங்கள் அந்த கோங்க அரும்புகளை வெல்லும்படியாக அம்மாவுடைய அந்த பருவ வளர்ச்சியை சொல்கிறார். அந்த அழகு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல் உறுப்புகளெல்லாம் வளர்ச்சி அடைகிறத சொல்கிறார். மனத்தினது உண்மை இயல்பானது முன்னே தாம் அம்மையாரின் சேடியராக இருந்த உண்மையும் குறிப்பாய் என்று சொல்லி அந்த அளவுக்கு அவங்களுடைய பருவ வளர்ச்சிகள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி பேதை பருவம் முடிஞ்சு அதுக்கு பெதும்பை என்று சொல்லக்கூடிய பருவம் அறிந்தோ அறியாமலோ உள்ளது என்று சொல்லி மங்கை பருவம் மங்கை என்று சொல்லுவது அறிந்த பருவம். மங்கை பருவம் அப்படிங்கிறது தான் பெண்களுக்கு இந்த அறிந்த பருவம் என்று சொல்லுவது. நாயகன் மேல் காதல் கொண்டது, அறிவை நாயகனிடத்து இன்பம் துய்ப்பது, அப்புறம் தெரிவை என்று சொல்லுவது இன்பம் பெருகுவது. இப்படி 10 பருவம் பெண்களுக்கு சொல்லுவாங்க. பேரிளம்பெண் என்று சொல்லி எல்லாம் இப்படி இந்த பருவத்தை எல்லாம் அம்மா ஒவ்வொரு பருவமாக அப்படி அடைந்து கொண்டு வர்றாங்க. அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் சொல்கிறாங்க. பாங்கியர் மருங்கு சோழ படரொளி மருகு சோழர் தேங்கமல் குழலின் வாசம் திசையெல்லாம் சென்று சோழர் ஓங்குபூங் கோயிலுள்ளார் ஒருவரை அன்பினோடும் பூங்கழல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் போந்தார். இப்போ அம்மா இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு முழு பருவ வளர்ச்சியோடு ஒரு 13 வயது பெண்களுக்கு அப்போல்லாம் திருமண வயது அப்படிங்கிறது 13 வயது, ஆண்களுக்கு 16. இப்போ சுந்தரருக்கு 16 வயசு. இப்போ பறவையாருக்கு இருந்தால் 12லிருந்து 13 வயசு இருக்குது. இப்போ கோயிலுக்கு எப்பொழுதும் போல் வழிபாடு செய்கிறதுக்காக திருவாரூர் கோயிலுக்கு தன்னுடைய தோழிகளோட அம்மா உள்ளே போகிறாங்க. இப்போ தான் ஆரம்பம். 2 பேர் பார்க்க போகிறது இனிமேல் தான். தம் தோழியர்கள் தம்மை சூழ்ந்து வர பாங்கியர் மருங்கு சூழ்ந்து வர தமது கூந்தலின் மனம் எல்லா திக்கிலும் சென்று நிறைய. அம்மா வச்சிருக்கிற பூனுடைய மனம் எல்லா பக்கம் அப்படியே வாசம் கமழ்ந்து கொண்டு போகுது. பூங்கோயிலுள் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கும் பொருட்டு பூங்கோயில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்குவதற்காக அம்மா போகிறாங்க. ஒளியுடைய திருவீதியை சூழ்ந்து என்றும் செல்பவராகிய பறவையார் ஒரு நாள் வழக்கம் போல போயினார். எப்பொழுதும் போல் அம்மா பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு. ஏன்னா அவங்க எப்படின்னா தினசரி வழிபாடு செய்வாங்க. இப்போ நம்மளாம் ஏதோ ஒரு நாளைக்கு கோயில் போகிற மாதிரி அவங்க அப்படி இல்லை. தினசரி பெருமானுக்கு வழிபாடு செய்வது, அங்கே போய் பெருமானுக்கு தொண்டு செய்வது, மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது. சங்கிலி நாச்சியார் என்ன செஞ்சாங்கன்னா அங்கேயே ஒரு கன்னிமாடம் அமைத்து மாலை தொடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பெருமானுக்கு மாலை தொடுத்து கொடுக்கறது தான் அம்மாவோட வேலை, யார் சங்கிலியாரோட வேலை. அது மாதிரி இவங்களும் சொல்கிறார். ஒருவரை அன்பினோடு கடல் வணங்க என்றும் போதுவார் ஒரு நாள் பாங்கியர் சூழப் போந்தார் என்று சொல்லி இந்த எப்பொழுதும் வணங்க போயிட்டு இருந்தாங்க. இப்போ கூட தோழிகள் எல்லாம் கூட வராங்க. அப்படி போகிறார். இது சூளை என்று சொல்ல அழகு வேற சொல்கிறார். தோழிகள் தம்மை சூழவும் தம் குழல் வாசம் திசையெல்லாம் சூழவுமாக
அது தோழிகள் எல்லாம் அம்மாவை சூழ்ந்து வராங்களாம். அம்மாவுடைய கூந்தல் வாசம் எல்லா திசைகளிலும், ஏன்னா அந்த வாசத்தில் தான் சுந்தரரும் திரும்பி பார்க்க போகிறார் இல்லையா, அதுக்காக அந்த வாசம் திசையெல்லாம் சூழ்ந்தது என்று சொல்லி, அந்த மலர் அணிந்திருந்ததுனால அந்த வாசம் சூழ்ந்தது என்று சொல்லி, கூந்தல் வாசம் அப்படிங்கிறது அதை நமக்கு பல இடங்களில் வருது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பிலேயே பாடுறாங்க. உயர்ந்த ஜாதி பெண்களுக்கு இயற்கையாக அந்த கூந்தல் மனம் உண்டு அப்படிங்கிறது உண்மை. ஆமாம், அது உயர்ந்த ஜாதினா நான் சொல்கிறது நம்ம ஜாதியில் கவுண்டரு, நாய்க்கரு, செட்டியார் அந்த மாதிரி இல்லை, தேவர்கள் அந்த மாதிரி நான் சொல்கிறது. உயர்ந்த ஜாதினா இப்போ பறவையாருடைய இதெல்லாம் எப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். உமையம்மையினுடைய கூந்தலுக்கெல்லாம் இயற்கையான மனம் உண்டு. ஆனால் அது நமக்கு இதில் பாடல் அப்படி வருது. அதான் இங்கே சொல்கிறார். அப்படியே அந்த மலர் சூடு இருந்தாலும் சூடாத போனாலும் அந்த கூந்தலுக்கு மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இறைவனை வழிபடுவதே யாதலின் இந்த 6 திருப்பாட்டுகளும் தொடர்ந்து முடிவாய் கூறின் அழகு காணத்தக்கது என்று சொல்லி, சூளை என்று சொல் அழகு பெற வந்தது. அந்த தோழிகள் தம்மை சூழ, அம்மாவுடைய கூந்தலுடைய வாசனை திசையெல்லாம் சூழ அப்படி போகிறார். குழலின் வாசம், முதல் சாதி பெண்களுக்கு குழலின் இயற்கையாக அமைந்த வாசம், தருமிக்கு பொற்களி அளித்த திருவிளையாடலாலும் கொங்குதேர் வாழ்க்கை என்ற திருப்பாசுரத்தாலும் அருகு என்று சொல்லி, பறவையார் உமையம்மையாரது சேடியராதலின் இவ்வியல்பு இவருக்கும் இருக்கும். ஆமாம், இவருக்கும் அந்த இயற்கையான அந்த கூந்தல் மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம், அடுத்த தொண்டு என்று உணர்க, பூக்கள் சூட்டிய செயற்கையால் கூடிய வாசம் என்று உரைப்பாரும் உண்டு. எல்லாருக்கும் ஒத்தலை இது இங்கு பிராணத்திற்குரிய தலைவியர்கள் முதல்விக்கு அவ்வுரை சிறப்பின்மை காண்க என்று சொல்லி, அதாவது பிராணத்தினுடைய தலைவியர் யாருன்னா, பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார் இருந்தாலும் புராணத்தினுடைய தலைவர் யாருன்னா நம்முடைய சுந்தரர் தான், கதாநாயகர் அவர் தான். அப்படி தான் சிவகுணிய உரையில் எழுதுகிறார். பின்னாடி வந்த ஆசாவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர தனிப்பட்ட முறை 63 நாயன்மார் இருக்கிற பொழுது ஒருவரை மட்டும் நாம் அப்படி சொல்ல முடியாது, காப்பிய தலைவராக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவகவுனிய உறுதியாக என்ன சொல்கிறார்னா, காப்பிய தலைவர் சுந்தரர், காப்பியத்தினுடைய தலைவியர் பறவையார் சங்கிலியார் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார். அது ஏன் சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருடைய சரிதமும் அந்த சரிதத்தோடு முடிஞ்சு போயிடுது. ஆனால் சுந்தரருடைய சரிதம் மட்டும்தான் திருமலை சிறப்பிலிருந்து மீண்டும் கடைசி வரைக்கும், வெள்ளானை சருக்கத்தை வரைக்கும் இவர் தான் ஆரம்பித்து கொடுக்குறார், புராணத்தை முடித்து கொடுக்கறது இவரே தான். அதனால் இவர் தான் புராண காப்பிய தலைவர் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சிவகுணிய உரையில் சொல்கிறார். அதனால் ஒரு தலைவி இப்போ இந்த புராணத்தினுடைய கதாநாயகி, அதனால் அம்மாவுக்கு ஏற்கனவே நிறைய சிறப்பு இருந்தாலும் கூட கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம வச்சுக்கணும். ஆமாம், இப்படி குழலின் வாசம் சூழ பூங்கோயிலுக்குள்ளே போகிறாங்க. பூங்கோயில் அப்படிங்கிறது திருவாரூர் கோயிலுங்க. ஆரூர் பெருமான் இருக்கக்கூடிய கோயில் பேர் பூங்கோயில். பூங்கோயில் அமர்ந்த பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒருவர் தனக்கு ஓமை இல்லாதவர் ஆதலின் ஒருவர் என்று சொல்லி, ஒரு நாள் வணங்கி சென்று பல நாளில் ஒரு நாளாய் காண ஒரு ஒப்பற்ற என்றழுமாம் பறவையார் அவதார பயன் பெருநாள் ஆதலின் இது ஒப்பற்ற நாள். எத்தனையோ நாள் அம்மா வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா இன்றைய நாள் தான் சுந்தரரை பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் அவங்க பார்த்தது இல்லை. அது சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்பன பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டாரும்பார். அருமையான இடம். அப்படின்னா அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்பினர். வேறு யாரு மேலேயுமே அவர் இதுவரைக்கும் அம்மா யாரையும் நினச்சி கூட பார்த்ததில்லை. பெருமானுடைய திருவருளால் அயலறியா மனம்னார். ஆனால் அப்படி இருந்து அம்மா எப்படி சுந்தரரை பார்த்தாங்கன்னா பண்டை விதி கடைகூட்ட அப்படின்னார். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பண்டை விதினா கைலாயத்தில் பார்த்ததனுடைய தொடர்ச்சி. ஆமாம், அதுதான் இது ஒப்பற்ற ஒரு நாளாகும் என்பது காணலாம்ங்கிறார். அணி சிலம்படிகள் பார்வென்றடிப்படுத்தனையன் என்று ஆர்ப்ப மணிகிளர் காஞ்சியல்குள் வரியா உலகை வென்ற துணிவு கொண்டார்ப்ப மஞ்சு சுரிகுழல் கழிய விண்ணும் பனியும் என்றின வண்டு ஆர்ப்ப பறவையார் போதும் போதில். அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் ஆர்ப்பன்னு சொல்லி அப்படியே ஒரு வெற்றி முழக்கமாக சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். எப்பொழுதும் கோயிலுக்கு போகிறீங்க தானே, ஆனால் இன்றைக்கி போகிறது மட்டும் அப்படி ஒரு முறை ஆர்ப்பன்னு சொல்லி போகிறார். அப்படி ஒரு வெற்றியை சொல்லுகின்ற பொழுது தான் அந்த ஆர்ப்பன்னு சொல்லுவாங்க. இப்போ சைவத்துக்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி சேக்கிழார் பெருமான் அதை அனுபவித்து சொல்கிறார் இந்த பாட்டில். அணிசிலம்படிகள் பார்வென்று அடிப்படுத்தனம் என்று ஆர்ப்ப மணிகிளர் காஞ்சியல்குள் வரியா அறியா
உலகை வென்ற துணிவு கொண்டு ஆர்ப்ப மஞ்சு சுரிகுழல் கழிய விண்ணும் பணியும் என்று என வண்டார்ப்ப பறவையார் போதும் போதில் என்று பறவையார் செல்லுகின்ற பொழுது இதெல்லாம் இருக்குது. அணிசிலம்பார் அணிந்த சிலம்புகள் இந்த பாதங்கள் மண்ணுலகத்தை வெற்றி கொண்டு அடிப்படுத்தன என்று சொல்வது போல் அம்மா காலில் சிலம்பணிஞ்சிருக்கிறாங்க. அந்த சிலம்பனுடைய ஓசை எப்படி இருக்குதுன்னா இந்த மண்ணுலகமே எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவது போல் இருக்குதான் அம்மாவுடைய காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்போசை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அதை மணிகளுடன் விளங்கும் காஞ்சி என்னும் அணியானது. காஞ்சி என்று சொல்வது இந்த இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அந்த காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த அணியானது அறவுலக ஆகிய கீழுலகத்தை நிதம்பம் வெற்றி கொண்ட துணிவுடன் கிளர்ச்சி செய்யவும். அந்த அந்த காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த அணி எப்படி இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய அரபு உலகம் இருக்குது, நர உலகம், அது பாம்புகள் இருக்கக்கூடிய அதையே வென்றது போல இருந்தது. கீழுலகத்தை நிதம்பம் வெற்றி கொண்ட துணிவுடன் கிளர்ச்சி செய்யவும். அப்புறம் சுருண்ட கூந்தலுக்கு மேகம் தோற்றுவிட்டமையால் கூந்தல் எப்படி இருக்குன்னா மேகத்தை விட கரிய கூந்தலாம். அந்த கூந்தலுடைய அழகு எப்படி இருக்குதுன்னா விண்ணுலகும் பணியும் என்று கூட்டமாகிய வண்டுகள் முழங்கவும் பறவை அம்மையார் மேல் சொல்லியபடி மருகில் போகும்போது என்று சொல்லி இப்போ 3 உலகம், இந்த மண்ணுலகம், கீழே இருக்கக்கூடிய நர உலகம், மேலே இருக்கக்கூடிய விண்ணுலகம், 3 உலகத்தையும் அடிப்படுத்தியது அம்மாவுடைய அந்த ஒரு செயல் என்று சொல்லி அவளை ஒரு உயர்வாக சொல்கிறாங்க. ஆமாம், உம்பரும் சேர்வதற்கரியார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அது சுந்தரர் இந்த பெண் யாருன்னு சொல்லி கேட்கிற பொழுது பேர் பறவை, நான் தேவர்களோடு நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவாங்க. உம்பர்களும் சேர்வதற்கரியார் அப்படின்னு. அப்படின்னா தேவர்கள் கூட பக்கத்தில் வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கூட தகுதி இல்லை, அவ்வளோ உயர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே சொல்கிறார். அணிசிலம் படிகள் வணங்க பறவையார் மருங்கு சூழ போரும் போதில் 3 அங்கங்கள் முறையே 3 உலகங்களை வென்றதற்கு அடையாளமாக 3 பொருள்கள் ஆர்த்தன. மேலும் நடுவும் கீழும் உள்ள 3 உலகங்கள் என்பவையே சொர்க்கம், மத்திய, பாதளம் என்று சொல்லக்கூடிய உலகங்கள். மூவுலகையும் வெள்ளுதலாவது இந்த அப்படின்னா 3 உலகத்தையும் வெள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா சொல்கிறார். இந்த 3 உலகத்திலும் இவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லையாதல் அப்படிங்கிறார். 3 உலகத்தை வெள்ளுதல் அப்படின்னு என்னென்னா 3 உலகத்திலையும் அம்மையாருக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த 3 உலகத்திலையும் இல்லையா. அதனால தான் ஆர்ப்பன்னு சொல்லி சொல்கிறார். மேலே சரி நர உலகத்தை விட்டுருவோம், மண்ணுலகத்தில் யாரும் கிடையாது, விண்ணுலகத்தில் தேவஜாதி பெண்கள் கூட அந்த அளவுக்கு இல்லையா. ஒரு தேவஜாதி பெண்கள் கூட பறவை நாச்சியாருக்கு இணையாக சொல்லக்கூடிய பெண்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் உரையாசிரியர் தமிழ் நூல்களின்படி இதுவே தலைவியின் இது இலக்கணம். ஒரு தலைவியை பற்றி சொல்லணும்னா இப்படி தான் இலக்கணம் சொல்லணுமா, இதுக்கு இதை விட சொல்ல முடியாது. இதை விட உயர்வை ஏதாவது சொல்ல முடியுமே என்ன? அது லட்சுமி போல், சரஸ்வதி போல், தேவியை போல் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறத காட்டிலும் தேவலோகத்திலையும் கிடையாது, மண்ணுலகத்திலையும் கிடையாது. நர உலகத்தை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு மேலே ஒரு இலக்கணம் சொல்ல முடியாது என்று பறவையாரது அடிகள் மண்ணை அடிப்படுத்தி மிதித்தல் தொழிலாலும் அல்குள் அரவுலகை அறவரசராகிய நரகத்தினம் மிக்க வடிவனாலும் காஞ்சியில் உள்ளன போன்ற மணிகள் அரவுகளில் இல்லாமையினாலும் குழல் மேகத்தின் மிக்க நிறத்தாலும் வென்றதை முறைய அங்குள்ள சிலம்பும் காஞ்சியும் வண்டுகளும் தெரிவித்து ஆர்த்தன என்று சொல்லி சொல்கிறாருங்க. மண் அடிப்பட்டது, விண் பணிந்தது, ஆனால் அறவுலகு உறுதியாய் வெல்லப்பட்டது. அறவுலகு வெல்லப்பட்டது, ஆனால் மண்ணும் விண்ணும் அடிப்பட்டது என்று சொல்லி சொல்கிறாருங்க. விண்ணுலகம் என்று சொல்லுவது புண்ணியத்தால் ஒரு விண்ப அனுபவமும். அதாவது விண்ணுலகத்தில் என்ன அப்படின்னா சொர்க்கத்தில் என்ன நம்ம புண்ணியத்தினுடைய வினை அங்கே அனுபவிக்கலாம், நல்வினை அனுபவிக்கலாம். நாம் செய்த புண்ணியம், சாதாரண உலகில் புண்ணியம் செய்கிறவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. அந்த புண்ணிய கிரமங்கள் முடிகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அதற்கு பிறகு எங்கே போகணும், அப்படியே நேராக அங்கிருந்தெல்லாம் சிவலோகமெல்லாம் போக முடியாது, மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்து தான் ஆகணும். நர உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்த பாவங்கள் தீருகின்ற வரைக்கும் அங்கே இருப்பாங்க, மீண்டும் அவர்கள் மண் உலகத்துக்கு வரணும். அப்போ எப்போ பெருமான் திருவடிக்கு போகிறது, சிவலோகம் போகிறது அப்படின்னா அரண்தனை அர்ச்சித்தால் மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. பெருமானை வழிபாடு செய்தால் மட்டும்தான் திரும்பி வராத ஒரே ஒரு இடம் எதுனா சிவலோகம்தான். நீங்கள் சொர்க்கம் போனாலும் மண் உலகத்துக்கு வந்து தான் ஆகணும், நரகம் போனாலும் மண் உலகத்துக்கு வந்து தான் ஆகணும். சொர்க்கத்திலிருந்து அப்படியே நேரடியாகலாம் எங்கேயும் போக முடியாது. அதனால தான் திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சியில் பூமியில் போய் பிறவாமையால் நாம் போக்குகின்றோம்
அவமே இந்த பூமி சிவனுய்ய கொள்கின்றவார் என்று நோக்கினான். பூமியில் போய் பிறந்திருந்தால் சிவபூஜை செஞ்சு பெருமானை வழிபாடு செஞ்சு நேரம் நாமெல்லாம் மேலே போயிருக்கலாம் பெருமான் திருவடிக்கு. அப்படி இல்லாமல் நம்ம அந்த விண்ணுலகத்தில் தேவருலகத்திலிருந்து இப்படி நாளை வீணாக கழிச்சிட்டு இருக்கிறோமே என்று சொல்லி தேவர்களெல்லாம் பேசிக்கிறாங்களாம். வாதவருடிகள் பாடுறார். அப்போ எந்த உலகம் சிறந்தது அப்படின்னா மண்ணுலகம் தான் சிறந்தது. ஏன் சிறந்தது அப்படின்னா இங்கே தான் பூ இருக்குது, நீர் இருக்குது, பூசை பண்ணுறதுக்கு தண்ணி இருக்குது, நதிகள் இருக்குது. நம்ம சிவபூஜை செஞ்சு பெருமானை அருமையாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் மண்ணுலகம்தான், வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆமாம், சொர்க்கத்துக்கு போனாலும் அதெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவர்கள் எல்லாருமே இங்கே வந்து தானே பூஜை பண்ணுறாங்க. நம்ம திருமுருகன் முண்டி முருகப்பெருமான் பூஜை பண்ணியிருக்கிறார். கணபதீஸ்வரம் விநாயக பெருமான் பூஜை பண்ணியிருக்கிறார். காஞ்சிபுரம் உமையம்மை பூஜை பண்ணியிருக்கிறாங்க. திருமால் பேர் திருமால் பூஜை பண்ணியிருக்கிறார். பிரம்மன் இங்கே தான் மண்ணுலகத்தில் தான் பூஜை கொடுமுடியில் பூஜை பண்ணியிருக்கிறான் பிரம்மன். அதே மாதிரி நம்ம பவானியில் பூஜை பண்ணியிருக்கிறதாக ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் வருது. பொய்யா மறையான பூமி இழந்தாலும் போற்ற மண்ணினார். பொய்யா மறையான்னா யார்? பிரம்மன். பூமி இழந்தான்னா திருமால். ஏன் இவங்களுக்கெல்லாம் அங்கே வழிபாடு செய்கிறதுக்கு இல்லையா அப்படின்னா இல்லையாட்ட தானே இருக்குது. இருந்திருந்தால் அங்கேயே பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த மண்ணுலகத்துக்கு வந்தால் தான் சாமியை வணங்க முடியும். அதனால் இதுதான் சிறந்த ஒரு உலகம். புண்ணியத்தால் வரும் இன்ப அனுபவமும் புண்ணிய பாவங்களால் வரும் மிச்சரமாகிய கலந்த அனுபவமும் பெறும் இடம் ஆதலின் இவற்றை கீழ்ப்படுத்தல அமையும் என்று சொல்லி அங்கே வந்து புண்ணியம் மட்டும் எங்கே மேலே அது முடிஞ்சோடனே வந்துடுவாங்க மீண்டும். இங்கே வந்து பாவம் புண்ணியம் ரெண்டும் நம்ம அனுபவிக்கிறோம். அது வினைகள் மூலமாக இன்ப துன்பமாக அனுபவித்து அதெல்லாம் கழித்து பெருமான் திருவடிக்கு போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இங்கே தான் நமக்கு. அடுத்த திருப்பாட்டு. இப்போ தான் அம்மா வந்து செல்லுகின்ற பொழுது சுந்தரர் பார்க்கிறத இப்போ தான் பார்க்க போகிறார். புற்றிடம் விரும்பினாரை போற்றினர் தொழுது செல்வார் சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி நட்பெரும் பான்மை கூட்ட நகை பொதிலிருந்து இலங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் மேற்கண் விலங்கிளை அவரை கண்டார். சுந்தரர் பார்த்துட்டார். எப்பொழுதும் ஆண் முதல்ல பார்க்குற மாதிரி தான் கொண்டு வரணும். பெண் முதல்ல பார்க்கறது மரபில்லை. நம்ம கல்யாண வைபவமே எப்படி இருக்குன்னா ஆண் தான் வந்து முதல்ல பெண்ணு வீட்டில் போய் பெண் கேட்கணும். பெண் வந்து தானே எங்கள் பொண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வரக்கூடாது. அது மரபு இல்லை. நம்முடைய தமிழ் கலாச்சாரம் அது இல்லை. அதனால் முதல்ல சுந்தரர் பார்க்குறார். அதற்கு பிறகு தான் அம்மா பறவையார் பார்ப்பாங்க. இப்போ சுந்தரர் பார்த்துட்டார். அம்மா அப்படி செல்லுகின்ற பொழுது அதான் சொல்லிட்டாரு, அந்த வாசம் இந்த திசையெல்லாம் மணக்கிற பொழுது அப்புறம் அவரும் திரும்பி பார்த்துருப்பார் இல்லையா, என்ன இப்படி ஒரு வாசனை வருது அப்படின்னு சொல்லி அது பார்த்துருப்பாங்க இல்லையா. பார்த்துட்டார். புற்றிடம் விரும்பினாரை போற்றினர் தொழுது செல்வார். அப்படி புற்றிடம் கொண்ட பெருமானை புற்றையே வாழுமிடமாக விரும்பி எழுந்தல் இறைவனை துதித்து வணங்கிய பின் பரிசனங்கள் சுற்றி சூழ்ந்து வர செல்லும் நம்பிகள். அவரும் நம்பிகள் தனியாலாம் வரல, கூட நிறையா தொண்டர்கள் எல்லாம் வராங்க. பரிசனங்கள் அப்படின்னா அவருக்கு இருக்கிறதுலையே ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசரை விட அதிகமான பரிசனங்கள் யாருக்குன்னா சுந்தரருக்கு தான். சமையல் செய்கிறதுக்கு ஒரு டீம், அவரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீம், அதே மாதிரி அவருக்கு கூட பாடுறதுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு டீம், அவர் பூஜை செய்கிறதுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு டீம். இப்படி டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி தான் பெரிய புராணத்தில் ஏன் தெரியுங்களா, அவர் பெரிய ராஜாங்க, அவர் இளவரசர், திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர். இது திருமுனைப்பாடி நாட்டினுடைய புரவலர் அப்படின்னு சேக்கலை பெருமான் சொல்லார். நான் அப்படிப்பட்ட திருமுனைப்பாடி நாட்டினுடைய புரவலருக்கே ஒரு நாள் சாமி இறந்து கொண்டு வந்த சோத்தை தான் கொடுத்தார் இல்லையா. அப்போ நம்மளாம் ஏமாத்தர், ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே தான் சொல்கிறார் சேக்கலை பெருமான், அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்தமது சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமை. அங்கே தான் பரிசனம் சொல்கிறார். பரிசனமும் குறுகாமை தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புரவலனார் அப்படின்னார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா இப்போ எங்கே கிடக்கிறார் அப்படின்னா கோயில் முற்றத்தில் அந்த கோயில் சுவத்தோரத்தில் பசியோடு படுத்திருக்கிறாராம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த சமையல் செய்யக்கூடிய பரிசனங்கள்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி போயிடுச்சு. அப்படி காலதாமதமானதுனால அப்படி படுத்திருக்கிறார். அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்து அமுது செய்த சமைத்தருளும் பரிசனமும் குறுகாமையினர்.
தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார். அங்கே கூட விட்டு கொடுக்கல பாருங்க. சும்மா படுத்து கிடக்கிறாருன்னா பசியோடு படுத்துக்கிறாரு, ஏன்னா ஒன்றும் இல்லாதால் நினச்சிக்காதீங்க. அவர் எப்படிப்பட்டவர்? திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா. ஆமாம், அப்படி ராஜா படுத்துருக்கிறாரு. இந்த இடத்துல சிவகுணிய உரை என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறார் பாருங்க, ஒரு உரையில் ஒரு நுட்பம் சொல்வார். வள்ளுவ பெருமான் சொல்வார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம என்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சாமி என்ன முடிவு பண்ணுறாரோ அதைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். நம்ம நினச்சதெல்லாம் அனுபவிக்க முடியாது. பெரிய ராஜா இன்றைக்கி என்ன செய்ய போகிறாரு? சாமி பெசையை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சொல்கிறாரு, சாமி கேட்குறாரு, மெய்ப்பசியால் மிக வருந்து இளைத்திருந்தீர், வேட்கை விட இப்பொழுதே சோறிறந்து யானுமக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதை சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார்னார். யாருக்கு? ராஜாவுக்கு அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் என்ன நினச்சி பார்க்கணும்? அது அப்படின்னா நம்மளுடைய செல்வங்கள், நம்மளுடைய செல்வாக்கு இதெல்லாம் சில நேரத்தில் பயன்படாத போயிடும். சாமி என்ன நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் அனுபவிக்க முடியும். வேறு அதிலிருந்து ஒரு பிட்டு கூட நாம் நகர்த்த முடியாது. அதெல்லாம் எழுதப்பட்டது. அதான் சொல்கிறாங்க, வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறுதினார். சாமி பார்த்தா அவருக்கு பலகாரம் சோறை கொடுக்கலாமே, எவனோன்னே என்னென்ன கையை நீட்டினா சிவலிங்கம் வருது, பெரிய பெரிய காசு வருது, பணம் வருது, சாமிக்கு என்ன வராதே என்ன? அப்படிலாம் இல்லை. ஒரு உண்மையை உலகத்துக்கு உணர்த்தணும்னு சாமி நினைக்கிறாரு. இன்னொன்று, தன்னுடைய தோழனுக்கு பிச்சை எடுத்தாவது அவனுடைய பசியை தீர்க்கணும்னு சாமி மனசார நினைக்கிறார். அதான் மெய்ப்பசியால் மிக வருந்து இளைத்திருந்து. ஒரு வேளை சாப்பாடு கொஞ்சம் காலதாமதம் போயிடுச்சு, இழைச்சி போயிட்டாராம் சுந்தரர். என்ன ஒரு கதையாக இருக்குது பாருங்கள் சாமி பண்ணுறது. கண்ணப்ப நாயனார் சிவலிங்க திருமேனியை பார்த்து சொன்னார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்றது எய்தி வெற்பின் முளைத்தெழும் முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன்பு விழ்வார் போல விவனனார் முடிமேல் விட்டார். ஒன்றும் தெரியாத ஒரு வேடருங்க. சாமி அவர் பார்த்ததே கிடையாது. அன்னைக்கு தான் பார்க்குறாரு. இளைத்தனர் நாயனார் சாமி சிவலிங்க திருமேனியை பார்த்து இது வரைக்கும் இழைச்சி போயிட்டின்னு சொன்னவங்க ஒருத்தரும் கிடையாது. நான் எதுலேயுமே படிக்கலை இந்த மாதிரி. ஆனால் அவருக்கு பார்த்தது, அவருக்கு தெரிஞ்சது சாமி ரொம்ப இழைச்சி போயிட்டார், தெரிஞ்சது. அங்கே சாமியை பார்த்து நாயனார் கேட்டார், இங்கே நாயனாரை பார்த்து சாமி கேட்குறாரு. அங்கே சாமியை பார்த்து கண்ணப்பர் கேட்டார், இங்கே சுந்தரரை பார்த்து சாமி கேட்குறாரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. இறைவனும் அடியார்கள் மேலே அன்பாக இருக்கார், அடியார்களும் பெருமான் மேலே அன்பாக இருக்கிறாங்க. அதுதான் அந்த பரிமாற்றம் அப்படிங்கிறது. சைவத்தில் அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரி, எடுத்து கொண்டு கொடுத்தாருன்னா என்ன, அந்த இடத்துல ஒரு உண்மை இருக்குது. தன்னுடைய தோழர் அவர் பசியோடு இருக்கக்கூடாது. அது எங்கே போய் எடுத்தார்னா, ஐயர் வீட்டு சாப்பாடு நல்ல ருசியாக இருக்குமா, அதனால் அந்த அகரகாரங்கள் போய் எடுத்தார். எல்லா பக்கமெல்லாம் போய் எடுக்கலை, அந்தணர்கள் மனைகளாக சென்று எடுத்தார். ஆமாம், திருக்கச்சூர் மனைகள் தோறும் சென்றிருப்பார் அப்படின்னார். திருக்கச்சூர் மலையை சுற்றி அகரகாரம், அங்கே போய் எடுத்துகிட்டு சாமி கொடுத்தார். மடப்பள்ளியில் இருக்கிற சாப்பாடு சக்கரை பொங்கல் தான் இருக்கும். அது சுந்தரர் சாப்பிடுவாரா? அவர் எப்படி சாப்பிட்டு பழக்கப்பட்ட கறிவிறகு நெய் சோறு 30 வேண்டும்னார். நல்ல சைவ பிரியாணியாக கேட்டவர் போய் இதெல்லாம் சாப்பிடுவாரா என்ன? அதனால் யாருக்கு எப்படி அருள் செய்யணுமோ அப்படி சாமி செய்வார். அதையும் கூட உரையாசிரியர் சொல்ல விடலை. அந்த இடத்துல அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை சொல்கிறார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிது. யார் இவர்? தம்பிரான் தோழர், சிவபெருமானுக்கே தோழர், திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜாவுக்கு இளவரசர். ஆனாலும் இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு இறந்து கொண்டு வந்த சாப்பாடு தான். அதனால் நம்ம எந்த நிலைக்கு போனாலும் கவலையே பட வேணுங்கிறது இல்லை. ஏன்னா பெரியவங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க நம்மளை விட. இதெல்லாம் சாமி கொடுத்தது அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான் நம்ம, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அது மாதிரி இந்த இடத்துல புற்றிடம் விரும்பினாரை போற்ற தொழுது புற்றிடம் விரும்பினாரை போற்றினர் தொழுது வெல்வார், நற்றிய சுற்றிய பரிசனங்கள் சூழ ஆளுடைய நம்பி. அப்படி நம்பிகள் எப்பொழுதும் பரிசனங்களோடு தான் இருப்பார். அதுக்காக சொல்ல வந்தது அது. அப்படி நம்பிகள் பரிசனங்களோட, அப்படி பரிசனங்கள் சுற்றி சூழ்ந்து வர செல்லும் நம்பிகள் ஏன் அந்த பார்க்கிறார், எப்படி பார்த்தார்னு சொல்கிறார் பாருங்கள். நட்பெரும்பான்மை கூட்ட நகை பொதிலிருந்து இளங்கு செவ்வாய் விற்புரை நுதலின் பேர்க்கன் விளங்கிழையவரை கண்டார் அப்படின்னு. அது பறவையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா,
நட்பெரும்பான்மை கூட்டனார், பெரிய நல்ல ஊழ் வினை கூட்டி வைத்தமையால். ஏன்னா கைலாயத்தில் பார்த்த அந்த ஒரு தொடர்ச்சி. இப்போ என்ன சொல்கிறாரு, மகிழ்ச்சி நகை பொதிந்து இலங்கு செவ்வாயினார், அப்படியே மகிழ்ச்சிக்குறியாகிய புன்முறுவலுடன் விளங்கும் சிவந்த வாயினர். அம்மாவுடைய திருவாய் எப்படி சிவந்த வாய், அந்த சிவந்த வாய் வேற புன்முறுவலோடு இருக்குது. ஏற்கனவே லட்சுமி விட அழகான பெண்ணு எப்படி இருக்கும் பாருங்க, புன்முறுவலோடு அந்த சிவந்த வாய். அந்த அம்மா வந்து அதை பார்த்துட்டாராம் சுந்தரர். அதான் சொல்கிறார், அப்படி நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் அப்படின்னா, நகைனா சிரிப்பு, அப்புறம் செவ்வாய் சிவந்த வாய், அப்படி மகிழ்ச்சிக்குரியாகிய புன்முறுவலுடன் விளங்கும் சிவந்த வாயையும், அப்புறம் வில்லையொத்த நுதலின் கீழே வேளொத்த கண்களையும். அந்த புருவம் எப்படி இருக்குன்னா வில் போல் இருக்குது, கண் எப்படி இருக்குன்னா வேல் போல் இருக்குதான். ஏன்னா இவருடைய மனசில் வந்து அது தைக்க போகுது இல்லையா, அது வேல் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார், வேட்கண் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த சிவந்த வாயையும் வில்லையொத்த நுதலின் கீழே வேளொத்த கண்களையும் உடைய ஒளி செய்து விளங்கும் ஆபரணங்களை போன்ற பறவையாரை கண்டார். அப்படியே ஒளி மிக்க ஆபரணங்கள் அப்படியே ஜொலிக்குது. ஏற்கனவே அம்மாவே ஜொலிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே ஆபரணங்களுடைய ஒளி வேறு இருந்தால் எப்படி, அதான் பாருங்கள். பறவையார் போதும் போதில் தொழுது சூழச் செல்வாராகி நம்பி அந்த விலங்கிலை அவரை கண்டார் என்று 2 பாட்டுகளையும் கூட்டி முடிக்கன்னு சொல்கிறார். மேற்பாட்டில் பறவையார் இறைவனை வணங்க போதலும், பின்பாட்டில் நம்பிகள் அவரை வணங்கி திரும்பி வருதலும், இடையில் இருவரும் ஊழாகிய தெய்வம் கூட்ட காணலும். முதல்ல வந்து பறவையார் பெருமானை வணங்குறத சொல்லி, 2வது சுந்தரர் வணங்குறத சொல்லி, வணங்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த அந்த விதியின் காரணமாக 2 பேர் ஒருத்தர் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நயமாக கொண்டு வந்திருக்கார். ஆளுடைய நம்பினா சிவபெருமானுக்கு ஆட்கொள்ளப்பெற்ற பேற்றினையுடைய நம்பிகள் அப்படின்னு சொன்னார். இவ்வாறு ஆளுடைய அரசு, ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அடிகள் என்று சொல்லி வருவதும் பார்க்கலாம். ஆமாம், ஆளுடைய அப்படின்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட, உடைய அரசு உலகேத்து உலவார படையாளிம்பார் சேக்கிழ பெருமான். அப்படின்னா பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பிகள், ஆளுடைய பிள்ளையார், 3 பேரும் ஆளுடைய அடிகள், பாதவரடிகள், ஆளுடைய 3 பேர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டதனால் ஆளுடையன்னு சேர்த்து வரும். இப்படி உலவார படையாளி என்று சொல்லுவாங்க. அதனால் யாவர்க்கும் தந்தைதாய் எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையார் ஆயினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் போற்றினர் தொழுது செல்வார். நம்பி வந்து அப்படி போற்றி தொழுது, பெருமானை போற்றி வணங்கி தொழுது அப்படியே செல்லுகின்றார். நட்பெரும்பான்மை அப்படின்னு நியதி, நட்பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது விதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு எல்லாம் எப்படி நடக்குதுன்னா விதிப்படி நடக்குது. நாம் செய்த பாவ புண்ணியங்கள் அதற்கேற்ற நாம் செய்த நல்வினை தீவினைக்கேற்ற நன்மை தீமைகள் நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம். ஆமாம், அதுதான் விதி அப்படின்னு சொல்கிறது. நட்பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வந்து ஊழ் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தில் வள்ளுவ பெருமான் வந்து சொல்கிறார். அதை பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார்பர் பின்னாடி மின்போல் மறையும் சங்கிலியார் தம்மை விதியால் கண்ணுற்றார். அங்கே ஒற்றியூரில் இதே மாதிரி தான் சொல்கிறார். ஒற்றியூரில் ஏன் சுந்தரர் பார்த்தார்னா விதியால் கண்ணுற்றார் அப்படின்பார். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா விதி தான். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. சைவ சித்தாந்தம் அதான் சொல்லுது. எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இப்போ நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்குது. புகை வருதுன்னா அங்கே நெருப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நமக்கு துன்பம் வருதுன்னா என்ன இருக்குதுன்னு நம்ம செய்த வினை இருக்குதுன்னு அர்த்தங்க. துன்பத்துக்கு இன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது அப்பர் சாமிகள் திருவாரூர் தேவாரத்தில் சொல்கிறார், துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும் நும்பின் எம்மை நுழையப்பணியை என்பாரும் அன்பன் ஆரூர் ஆதிரையினாலால் அது வண்ணம் அப்படின்னார். இன்றைக்கி ரொம்ப துன்பமாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்னா என்ன அர்த்தம்னா நாம் சரியாக பெருமான வழிபாடு செய்யலைன்னு அர்த்தங்க. அதான் சொல்கிறார், துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும். சரி, இன்பமாக இருக்குது, இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா இன்பம் நம்மை ஏற்றும் நாட்கள் என்பாரும் அப்படின்னார். அப்போ நும்பின் எம்மை நுழையப்பணியை என்பாருன்னார். சாமி முன்னாடி போகிறாரு, அவருக்கு பின்னாடி நான் போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணும். எல்லாம் நானே செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு இருக்கக்கூடாது. எல்லாம் பெருமானுடைய திருவருள், இந்த திருவருளுக்கு பின்னாடி நான் போகிறேன் என்று சொல்லி இருக்கணுமா. இப்படி திருவாரூர் தேவாரத்தில் முத்துவிதான திருப்பதிகத்தில் அப்பர் சாமிகள் ஞானசம்பந்த பெருமானுக்காகவே பாடப்பட்ட திருப்பதிகம் முத்துவிதான திருப்பதிகம். ஞானசம்பந்த பெருமான்
இவர் நாவுக்கரசு பெருமான் திருவாரூரில் வந்து அந்த திரு ஆதிரை நாளை பார்த்துட்டு போகிறார். அப்படி பார்த்து கொண்டு செல்லுகின்ற பொழுது ரெண்டு பேரும் இடையில சந்திக்கிறாங்க. இடையில சந்திக்கிற பொழுது அந்த திருவாதிரை நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கேட்ட உடனேயே அந்த திருவாரூரினுடைய சிறப்பையெல்லாம் சொல்கிறார், ஆதிரை நாள் சிறப்பையெல்லாம் சொல்கிறார். அதை சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறாரு. கேட்ட உடனே விழா முடிஞ்சு போச்சு. அதை இவர் சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னா, அதை கேட்ட உடனே அவருக்கு திருவாரூர் போய் வழிபாடு செய்யணும்னு ஆசை வந்துருச்சு. யார்? ஞானசம்பந்த பெருமான். எனக்கு முத்துவிதான மணிப்பொற்கவரி முறையாலே பத்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னு வித்தக கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். அதுதான் முதல் பாட்டு. ஆமாம், அதாவது முத்துவிதானம் மணிப்பொற்கவரி முறையா யாரெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறார். பத்தர்களோடு பாவையர் சூழ பழிப்பின்னு அடியார் பெருமக்கள் போனாங்களாம். அப்புறம் வந்து இளம் பெண்கள் எல்லாம் போனாங்களாம். இப்படி அது அடுத்த பாட்டில் சொல்ற, நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்களும் அடியானாரூர் ஆதிரை நாளால் அது ஒன்று. அந்த பதிகமே அருமையாக இருக்கும். நல்லவங்க கெட்டவங்க, உள்ளூர்காரர் வெளியூர்காரரு, அப்புறம் இளம் பெண்கள் நிறையா போனாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி அதை கேட்ட உடனேயே நாவுக்கரசு பெருமானுக்கு, ஓ அப்படி ஒரு விழா திருவாரூரில் நடந்ததா, சரி விழாவை தான் பார்க்க முடியல, விழா நாயகனையாவது போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அப்படியே திரும்பி வந்துட்டார் ஞானசம்பந்த பெருமான். இவர் புகழூர் போயிட்டார், ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் வரார். மறுபடியும் இவர் வந்து மீண்டும் புகழூர் போய் ரெண்டு பேரும் முருகநாயகர் திருமணத்தில் இருக்கிறாங்க. இந்த பெரிய புராணத்தில் வரக்கூடியது அருமையான ஒரு இடம். அப்போ நம்மளுடைய நன்மை தீமைக்கு யார் காரணம் அப்படின்னா யாரும் காரணம் இல்லை, நம்ம செய்த வினை. இன்னொன்று, பெருமானை வழிபாடு செய்த நாட்கள் இன்பமான நாட்கள், பெருமானை வழிபாடு செய்யாத நாட்கள் துன்பமான நாட்கள் அப்படின்னார். களவுபடாததொரு காலம் அப்படிம்பார் மாதர்குறை கண்ணியானை பதிகத்தில் அப்பர் சாமி. களவுபடாததொரு காலம் அப்படின்னா, அதாவது இறைவனை வழிபாடு செய்யாத காலங்கள் களவுபட்ட காலம், இறைவனை வழிபாடு செய்த காலங்கள் களவுபடாத காலம் அப்படின்னு சொல்கிறார். அளவுபடாததொரு அன்போடு ஐயார் அடைகின்ற பொழுது அப்படிம்பார். அப்படின்னா பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு மட்டும் அளவே சொல்ல முடியாது. அடியார்கள் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அளவே சொல்ல முடியாது. எப்படின்னா சென்றடையாத திருவுடையானே அப்படின்னு சொல்கிற மாதிரி அது நாவுக்கரசு பெருமான் அந்த தேவாரத்தில் சொல்கிறார். இப்படி நமக்கு வந்து அந்த விதி என்று சொல்லுவது வந்து எல்லாத்துக்கும் அதான் விதிப்படி தான் நமக்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நட்பெரும்பான்மை அப்படின்னு சொன்னார். பண்டை விதி கிடைக்கூட்ட என்று சொன்னார். நேரமாயிடுச்சு. நட்பெரும்ப நல்ல பெரிய ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறார். கூட்ட கையிலை ஆணை மண்ணில் கூட்ட, வெண்ணை நல்லூர் ஆணை பிற தலங்களில் கூட்ட, தில்லையின் ஆணை திருவாரூரில் கூட்ட, திருவாரூர் ஆணை தெருவில் கூட்ட நிகழ்ச்சி கூடிட்டு என்று சொல்லி கூட்ட அப்படின்னு சொல்லாருங்க. இப்போ பான்மை கூட்ட கண்டார் அப்படின்னு சொல்லார். பான்மை கூட்ட கண்டார்னா பெருமான் உடைய திருவருளால், அதான் சொல்கிறார், காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவது போல, அது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரை பாட்டில் சொல்லுவார் பாருங்கள். பெருமான் காட்டுவித்தால் ஒழிய நம்ம எதையும் காண முடியாது. அவன் உணர்த்தினால் அன்றி நம்ம எதையும் உணர முடியாது. நமக்கு தற்சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்பொழுதும் பெருமானுக்கு அடிமை தான் ஆமாம் என்று சொல்லி, இப்படி சடங்கவியாரது மகளாரையும் கோட்புளியாரது இரு மகளிர்களையும் அவ்வாறு காணாமையும், அதாவது என்ன சொல்லார் அந்த இடத்துல அருமையான இடம் அது. இப்போ பார்க்கிற பெண்களெல்லாம் அப்படி அவர் பார்க்கலை. அவருக்கு 17 வயசு, 16 வயசு முடிஞ்சு 17 வயசு தான். கோட்புளி நாயனாருடைய வீட்டுக்கு போகிறார் அவர், நாட்டியத்தான்குடி. அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு 2 பெண் குழந்தைகள், 2ம் பருவம் வந்த குழந்தைகள், ஒரு 12 வயசு 13 வயசு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரருக்கு அப்போ பறவையார் திருமணம் ஆயிடுச்சு. அந்த பெண்கள் 2 பேர்த்தையும் அழைத்து கொண்டு வந்து 13 வயது குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து நம்பிகளுடைய திருவடியில் வணங்க வச்சு அவர் சொல்கிறார், இந்த 2 பெண்களை நீங்கள் வந்து அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அடிமைனா எப்படி வேணாலும் அவங்க வச்சுக்கலாம், வேலை செய்கிறதுக்கு, அவங்களுக்கு பணி செய்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆனால் சுந்தரர் என்ன சொன்னார்னா, இவங்க 2 பேர் என்னுடைய குழந்தைகள், பெண் மக்கள் அப்படின்னு சொன்னார். மகளாக ஏற்றுட்டார். மகளாக ஏற்றது மட்டுமல்ல, தொடையில் அமரச் செய்து உச்சி முகந்தாருங்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படின்னா சுந்தரருடைய ஒரு நிலை எப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லாத்தையும் எல்லாம் அப்படி பார்க்கல, 2 பேர்த்த மட்டும்தான் அப்படி பார்த்தாரு. காரணம் அதுக்கு அந்த பண்டை விதி தான் காரணம்.
ஏன்னா சுந்தரர் வந்து 16 வயசில் இருந்தாலும் கூட அந்த கோட்புலியாருடைய மகள் 2 பேரத்தையும் அப்படி ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லை, பதிகத்தில் வச்சு பாடுறார். வனப்பகை அப்பன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வனப்பகை சிங்கடி வனப்பகை அப்பன் அப்படின்னு தேவாரத்தில் வச்சு பாடுறார். அப்போ அவருடைய இது நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த கொஞ்சம் மட்டும் ஒரு 5 நிமிஷம். நகை பொதிந்து இலங்கு செவ்வாய் விற்பரை நுதலின் வேர்க்கன் விலங்கிலை அவர் பறவையாரது இயற்கை செயற்கை என்ற இருவகை தெய்வீக அழகுகளையும் காட்சி வர வைத்தவாறு. அம்மாவுடைய 2 அழகு இல்லை, இயற்கையாகவே அவங்க அழகு, அதே மாதிரி ஆபரணங்கள் பூட்டியதுனால செயற்கை அழகும் இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்தது நம்பிகள் பார்த்தாரு. ஆனால் ஏன் பார்த்தாருன்னா அதுக்கு காரணம் பழைய விதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்பிகள் காட்சிக்கு கவர்ச்சியுரம் முதலிய புலப்பட்டது நகை என்று சொல்லி, அதாவது அவர் பார்த்த உடனேயே நம்பிகளுக்கு முதல் என்ன தெரிஞ்சதுன்னா அம்மாவுடைய நகை தெரிஞ்சது. நகைன்னா சிரிப்பு, அந்த சிரித்த முகம் இருக்குது பாருங்கள், அதுதான் முதல்ல தெரிஞ்சது என்று சொல்கிறார். அதன் பின்னர் அதற்கிடமாகிய செவ்வாய் தோன்றிற்று. இவை 2 அக்காட்சி அவர் உள்ளத்தை ஊன்ற வைத்தன மேலே கண்ட வில்லும் வேலும். அதற்கு பிறகு எல்லாம் அவர் பார்க்கிறார். முதல்ல அந்த சிரிப்பை பார்க்கிறார். அப்படி சிரிச்சுட்டு அந்த பெண் அப்படி செல்லுகின்ற பொழுது சுந்தரர் இந்த மாதிரி வருவார்னாலாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. பரவினாச்சாரியன்னு ஒரு பொண்ணு இங்கே இருக்குது அப்படின்னு சுந்தரருக்கும் தெரியாது. 2 பேர்த்தையும் பார்க்குற வரைக்கும் 2 பேர்த்துக்கும் தெரியாது. எல்லாமே பெருமானுடைய திருவருள் தான் அங்கே வேலை செய்யுது. ஆமாம், ஆதல் இம்முறை வைத்தார் என்று ஊறு செய்து உறுத்தி என ஆதலின் படையாக கூறியது என்று சொல்லி வேளாக சொல்லப்பட்டது. எதுக்கு அப்படின்னா வேல் உடையாரால் எரியப்பட்டு ஏவப்பட்டவரிடம் போய் செயல் விளைக்கும் ஆதலின் கண்ணை வேல் அப்படின்னு சொல்லாருங்க. அவ்வளவு அந்த கண்ணுடைய ஒரு பார்வை அப்படி இருந்திருக்கு. பறவையாருடைய கண் அப்படி இருந்திருக்கு. கண்ணோடு கண்ணனை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று சொல்லி திருக்குறளில் வந்து வள்ளுவ பெருமான் கண்ணும் பார்த்துருச்சுன்னா வாயில் பேசுகிறதுனால ஒன்றும் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லுவது போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை அதே மாதிரி நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் ரொம்ப நம்ம பார்க்கணும். நம்முடைய சடங்கவியார், நம்முடைய மயிலாப்பூர் சிவனேசனாருடைய திருமகளார் பூம்பாவை உயிர்ப்பித்து அந்த குழந்தை வருகின்ற பொழுது 2 கண்ணு போதாதுங்கிறார், 1000 கண் வேணும் அப்படிங்கிறார் அந்த குழந்தையினுடைய அழகை பார்க்கறதுக்கு. சிவனேசனார் ஞானசம்பந்த பெருமானுக்காக வளர்த்த குழந்தை 60 இறந்து போயிடுச்சு. 60 அவர் சொல்லுவார், என்னுடைய மகளும் நானும் ஞானசம்பந்த பெருமானுடைய அடிமை அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவர். அந்த குழந்தை உயிர் பெற்று அப்படி அழகாக வந்து அந்த குழந்தை நிற்கின்ற பொழுது லட்சுமியெல்லாம் பக்கத்தால் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தையினுடைய ஒரு அழகு. 2 கண்ணு போதாதுன்னு சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்போ வந்து அவர் சொல்வார், இந்த குழந்தை உங்களுக்காகவே நான் வளர்த்த குழந்தை, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான்கிட்ட சொல்லுகின்ற பொழுது அவர் எனக்கு மகள் போல் அப்படின்ட்டார். நீங்கள் உங்களுடைய பூம்பாவை இறந்து போயிடுச்சு, இப்போ திருவருளால் பதிகம்பாடி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த குழந்தை எனக்கு முறை வேறு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமாம், எண்ணில்லாண்டு எய்தும் வேதா தான் படைத்தவள் எழிலின் வண்ணம் நன்னு நான்முகத்தால் கண்டான் புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார் அப்படின்னார் சேக்கிழ பெருமான். கருணையோட 1000 கண்ணால் பார்த்தாராம். நான்முகன் உலகத்தில் இருக்கக்கூடிய அழகையெல்லாம் திரட்டி ஒரு பெண்ணாக படைச்சானா. அந்த பெண்ணுக்கு பேர் திலோத்தமின்னு பேருங்க. அதாவது எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து நான்முகன் படைச்சது. அந்த பெண்ணை படைச்சிட்டு கடைசியாக அவன் பார்த்தானா, இந்த மாதிரி ஒரு அழகான பெண்ணை நான் படைப்புன்னு எனக்கே தெரியல, இந்த பெண்ணை வேறொருத்தனுக்கு விடுறதா, நானே இந்த பெண்ணை அடைவேன் என்று சொல்லி அந்த பெண்ணை அடைய முற்பட்டானா. அந்த பெண் வந்து அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுறா. 4 திசையிலே 4 முகத்தால் தேடினானா நான்முகன். சேக்கிழ பெருமான் அந்த அதில் சொல்கிறார், அவனுக்கு என்ன வயசு அப்படின்னா இவ்வளோ வயசுன்னு சொல்லவே முடியாது. பிரம்மனுக்கு வயசு எண்ணில்லாண்டு எய்தும் வேதான்னார். எண்ணில்லாண்டுன்னா அவனுக்கு இத்தனை வயசு தான் சொல்லவே முடியாது. அவ்வளவு வயசான நான்முகன் அப்படி தேடினா அந்த பெண்ணை திலோத்தமையர். ஆனால் இங்கே என்ன வயசு, புண்ணிய 16 ஆண்டு பேர் வரும் புகழிவேந்தர். அப்படி எப்படி பார்த்தாருன்னா கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 கண்களால் கண்டார். 1000 கண்ணால் பார்த்தாராம், கருணையோடு பார்த்தாராம் ஞானசம்பந்த பெருமான். இதான் நம்ம அருளாளர்களுக்கும் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். ஏன்னா பார்க்குற பெண்களையெல்லாம் அவர் விரும்பலை. அதுக்குன்னு அவங்க எந்த பெண்ணை விரும்பினாங்க அப்படியே அது சுந்தரர் வந்து அந்த 2 பெண்ணையும் பார்த்தது விரும்பியது பழைய விதியினுடைய காரணம் தானே ஒழிய அந்த அழகுல மயங்கியோ மற்றதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஞானசம்பந்த பெருமானும் அதே மாதிரி தான்
அவருக்கு அந்த ஆசையே கிடையாது. திருமணம் செய்த பெண்ணை கூட அவர் கரம் தீண்டுகின்றார். அப்பொழுதே பெருமான் திருவடி அடைஞ்சிடுறார். அவருக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் கழுமலம்னு தான் சொல்கிறார். திருமணத்தில் அவருக்கு விருப்பம் இல்லை, பெரியவங்க சொல்கிறதுனால அதை கேட்டு செய்கிறார். செய்து அப்போவே அந்த திருமண வேலையை அவருக்கு திருவடி அடைஞ்சிடுறார். இப்படி தான் நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி, அடுத்த வாரம் நம்ம இவர் பார்க்கறது, மீண்டும் அந்த அம்மா பார்க்கறதெல்லாம் ரொம்ப சுவையான பகுதி அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.